இந்த வீடியோல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர நம்ம பாட்காஸ்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். தெரியலன்னு சொல்றவங்க கூட எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, பீரித் சேனல்லயும், மணி பேச் சேனல்லயும் இவர பார்த்திருப்பீங்க. இப்ப ரீசென்ட்டா இவரோட ஓன் சேனல்லயும் கூட பார்த்திருப்பீங்க. விஜே தனா அவர்கள். வணக்கம் தனா. வணக்கம் பிரதர். ஃபர்ஸ்ட்டு தனா அப்படிங்கிறவர் யாரு? எப்படி நீங்க வந்து இந்த இன்வெஸ்டிங் ஜர்னிக்குள்ள வந்தீங்க? நான்றவன் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பையன் தான். ஓகேங்களா? அவன் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். லாக்டவுன் பேட்ச்ல வந்து நான் இன்ஜினியரிங் வந்து சேர்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நான் சேரும்போது லாக்டவுன் வந்துருச்சு. செகண்ட் செம்லயே லாக்டவுன் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் லாக்டவுன் முடிஞ்சு திரும்ப லாக்டவுன்லாம் ஸ்டார்ட் ஆகும்போதெல்லாம் இன்ஜினியரிங்கோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு லாக்டவுன்ல. நானும் பெருசா அதுல வந்து இன்வால்வ்மென்ட் ஆகல. அந்த லாக்டவுன் லீவ்ல தான் நான் எல்லா வியூஸ்க்குமே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க எல்லாரும் பெயிண்டிங் ஒர்க்லாம் போனதெல்லாம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெயிண்டிங் ஒர்க் தான் வந்து போயிட்டு இருந்தேன் லாக்டவுன் ஸ்டார்டிங்ல. ஸோ அதுக்கப்புறம் எண்டிங் வரைக்குமே பெயிண்டிங் ஒர்க் அதில வந்து ஒரு ஃபோக்கஸா இறங்கிட்டேன். ஸோ ஸ்டடீஸ்ல வந்து போவே இல்ல உள்ள. ஆன்லைன் எக்ஸாம் தானே. ஸோ அதனால ஆன்லைன் எக்ஸாம் இருந்துச்சு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால பாஸ் மட்டும் ஆயிட்டேன். நானும் அப்புறமேட்டு ஆன்லைன் பேட்ச் தான். ஸோ அதான் நான் பாஸ் மட்டும் ஆயிட்டேன். ஆயிட்டு திரும்ப வரும்போது இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் எனக்கு வந்து தெரியல. ஆனா எனக்கு வந்து அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற லெவல் கூட தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர்லாம் வந்து ஈசில பேசுவான். ஸோ அந்த மாரியான கேள்வி கேட்கும்போது அப்ப தெரியல. இப்ப எனக்கு தெரியும். ஆனா அப்ப தெரியல. என்ன காரணம்னா அப்போ வந்து ஒழுங்கா படிக்கல. அதுதான் ரீசன். ஸோ அப்போ வந்து இன்ஜினியரிங் வந்து ஓகே. கோர் ஃபீல்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போலன்ட்டு ஐடி சைடா படிக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல் ஸ்டாக் அண்ட் தென் ஜாவா டெவலப்பர் இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணா யூஐ யூஎக்ஸ் டிசைனர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு HTML CSSக்காக வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த டைம்ல படிக்கும் போதே வந்து நான் மணி பேச்சு சேனல்ல இப்போ நீங்க எப்படி சப்ஸ்கிரைபரோ நானும் அப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அந்த மாதிரி சேனல் நானும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது சரியே இந்த சேனலையே இப்போ அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களோட டீம் வந்து அப்போ வந்து அயோனின்னு சொல்லிட்டு ஒரு இவங்களுக்குள்ளே ஒரு கம்பெனி இருக்கும் போல. அது எனக்கு தெரியாது அப்போ. ஸோ இப்போ எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. பட் ஆனா அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு தான் அப்படின்ற மாரி வந்து யூடியூப் சேனல்லே வந்து ஹையரிங்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. சரின்ட்டு சும்மா அப்ரோச் பண்ணி பார்த்தேன். ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு ஐ திங்க். அதுக்கு அப்ரோச் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து நோ பிஇலாம் நாங்க எடுக்கிறதில்ல அப்படின்ட்டாங்க. அப்புறம் நீங்க டிகிரி முடிக்கிறவங்க எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. சரின்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் நானு பெங்களூர் போயிட்டேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் போயிட்டேன். அங்க அப்புறம் எம்ப்ளாயாவே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் பெங்களூர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடா நிறைய வந்து பண்ணிருந்தேன். ஸோ அப்படியே வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து போச்சு காலேஜ் முடிச்சுட்டு 2023 டூ ஒரு 6 மந்த் வந்து போச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து இந்த சேனல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரத பார்க்குறேன். நான் உங்களுக்கு சொன்னேன்ல இந்த யூடியூப்ல வந்து ஹையரிங் போட்டிருந்தாங்க. இது மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. இதுக்கு பின்னாடி ஒரு கம்பெனி இருக்குது. எனக்கு அப்பயே வந்து தெரியும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லயே அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு அந்த சேனல்ல அந்த ஒரு பேஜ்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சோசியல் மீடியா அனலிட்டிக்கு ஒரு ஜாப் ஒண்ணு போட்டிருந்தாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் போட்டிருந்தாங்க. நான் பார்த்து ஒரு கெஸ் ஒண்ணு அடிச்சேன். இது மேக்ஸிமம் யூடியூப்க்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ல போனேன். யூடியூப் தான். சோசியல் மீடியாங்கிறத பார்த்துட்டு ஹையரிங் போஸ்ட்ல சோசியல் மீடியான்றது வேற ஒரு கம்பெனி போட்டிருக்காங்க. பட் ஆனா அது மணி பேச்சுன்ற ஒரு லோகோவே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனா எனக்கு தெரியும்னவே நான் ஏற்கனவே அப்ரோச் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கெஸ்ல போனேன். கரெக்ட்டா அது யூடியூப் சேனல் தான். ஸோ அப்படியே அங்க போய் ஜாயின் ஆயிட்டேன். இப்ப இந்த ஃபினான்ஸ் சைடா வரும்போது, ஃபினான்ஸ் சைடுல எனக்கு அந்த அளவுக்கான பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து இல்ல ஃபர்ஸ்ட்ல. அப்புறம் ஒரு சில ஸ்டேஜஸ்ல நீங்க எல்லாரும் உங்களுக்கும் தெரியும். கேசவலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நான் என்ன ஃபினான்ஷியல் மிஸ்டேக் பண்ணனோ அது அவரும் பண்றாரு. ஸோ அத ஒருத்தவங்க வந்து அட்ரஸ் பண்றாங்க. எங்க வீட்ல என்ன அட்ரஸ் பண்ணல. அவங்க ஃப்ரீயா விட்டாங்க. எங்கனா போயிட்டு எதனா செலவு பண்ணிக்கிறேன்ட்டு. ஸோ ஆனா ஒருத்தர் அட்ரஸ் பண்ணும்போது அத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமேன்ட்டு அப்படி கத்துக்கினது தான். அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி ஓகே நம்மள மாரியே ஒருத்தவங்க திட்டுறாங்க போட்டு அப்படின்ட்டு. அத நான் அப்படி கத்துக்கினது தான். ஸோ அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாயிட்டு பேக்கிரவுண்ட் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த சேனலோட வீடியோஸ்லாம். அப்புறமேட்டுக்கா தான் ஃபினான்ஸ் ஓகே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் உள்ள வரேன். நான் வந்து இது வந்து இந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்றேன். அந்த சேனல் அப்ரோச் பண்ணேன்னு சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல. அப்பயே வந்து அந்த ஐடியா இருக்கவே தான் அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அப்பயே வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா, பேக்கிரவுண்ட்ல போய் நெறைய அந்த அவங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, அப்புறம் எனக்கு பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே புரியல. பிஇ, இபிஎஸ் இந்த மாரி கூட சொல்லலாம். நிஃப்டி சென்செக்ஸே எனக்கு புரியாது. சரி திரும்ப அப்புறம் எல்லா சேனலும் நம்ம யூடியூப்ல இல்லாத வீடியோஸா? எல்லா சேனலையும் பார்த்து ஒரு கம்பைன்டா பார்த்து ஒரு மாரி ஐடியாஸ்ல வந்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா புக்ஸ் உள்ள போனேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா எனக்கு புரிஞ்சிருச்சு எல்லாமே. ஸோ அவ்வளவுதான். அப்புறம் அப்படியே ஃபினான்ஸ் ஜர்னில அப்படியே வர ஆரம்பிச்சுட்டு. அதுக்கப்புறம் லைஃபே இழுத்துட்டு போயிடுச்சு அதுல. அதுல டேக் ஆன் பண்ணிடுச்சு. ஓகே. அதனால அப்படியே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் உங்கள்ட்ட அடுத்த கேள்வி கேட்க வந்தேன். அதையும் சேர்த்து நீங்க இந்த கேள்வியிலேயே சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி வந்து நீங்க எப்படி மணி பேச்சுல என்டர் ஆனீங்க? அதுக்கப்புறமா எதனால வெளில வந்தீங்கன்ட்டு. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கொஸ்டின் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. ஏன் எக்ஸிட் ஆனதுங்கிறதுக்கு அவரே ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு. ஆமா. ஃபுல் வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். செக் பண்ணி பாருங்க. பட் ஒரு ஷார்ட்டா எதனால எக்ஸிட் ஆனீங்க? அதோட முக்கியமா உள்ள போய் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? மணி பேச்சுல அண்ட் வெளியில இப்ப நாங்களும் சப்ஸ்கிரைபரா டெய்லி ஆனந்த் சாரோட வீடியோஸ் பார்க்கும்போது ஆப்வியஸா ஒரு நாலேஜ் எனக்கு கிடைச்சிருச்சு. அட்லீஸ்ட் ஒரு வருஷம் பார்த்துட்டோம்னா நமக்கு நிறைய விஷயம் கிடைச்சிடும். அதை தாண்டி உள்ள இருந்து பிராக்டிக்கலா நீங்க ஆனந்த் சார் கூட என்கேஜ் பண்ணிருக்கும் போது வினோத் சார் கூட என்கேஜ் பண்ணிருக்கும் போது உங்களுக்கு என்ன நாலேஜ் கிடைச்சது? நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஷேர் பண்றதுனால ஆடியன்ஸ்க்கு என்ன வேல்யூவா இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது?
அந்த மாதிரியா? சரி ஓகே. நான் வந்து ஏன் வெளிய வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டீங்களா? அது சொல்லிடுறேன். உள்ள போனதுக்கான ரீசன் இப்படிதான் இருந்தது. ஸோ அப்படியே தான் எனக்கு அந்த சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அந்த டைம்ல இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, Zohoல வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ சிக்கு. அதுக்கான இன்டர்வியூ வந்து கூப்பிட்டுருந்தாங்க சாட்டர்டே. அந்த இன்டர்வியூ வருது, இந்த இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. நான் Zoho விட்டு கிடைச்சிட்டு இங்க வந்துட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ தான். ஆனா, அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த ஒரு நமக்கு அவங்க மேல இருக்க ஈர்ப்பான்னு வச்சுக்கலாமே. நானும் ஒரு சப்ஸ்கிரைபர் தானே. அண்ட் தென் ஆனந்த் சாருக்கு நானும் ஒரு பெரிய ஃபேன் கூட. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டுக்கு நானும் பெரிய ஃபேன் தான். அண்ட் தென் வினோத் சார் உள்ள வரும்போது நீங்க வெளிய இருந்து பார்க்கிறது வேற. பட் அவர் கூட உட்கார்ந்தீங்கன்னா, நீங்க ஆனந்த் சாரையே மறந்துருவீங்க. வினோத் சாரோட ஃபேனா மாறிடுவீங்க. அது வேற. அத நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரு வீடியோவா பார்க்கும்போது ஆனந்த் சார் ஃபேனா தான் உள்ள என்டர் ஆகுறேன். ஸோ அந்த மாரி நான் அந்த Zohoல செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ போனோம். அது கேன்சல்னா உங்களுக்கே தெரியும். அவுட் கேன்சல் திரும்ப அடுத்த ஹையரிங் எப்போ. நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா கிடைச்சிரும்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்துட்டேன். அதான் கிடைச்சிருச்சு. அதனால அங்க போயிட்டேன். ஸோ அப்புறம் வெளிய வரதுக்கான ரீசன் வந்து ஒரு ஏர்னிங் வந்து நமக்கு தேவை. இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ லேர்னிங் ப்ராசஸ் எல்லாருக்குமே முக்கியம். லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா ஏர்ன் பண்ணணும். அது எல்லாருக்குமே அந்த கான்செப்ட் தெரியும். ஸோ லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நான் லேர்னிங் ப்ராசஸா உள்ள போகும்போது இவ்வளவுதான் வந்து ஒரு பர்சனல் ஃபினான்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படுறது அப்படின்னா, அந்த மெட்ரிக்ஸ் ஒண்ணு இருக்கும்ல. அத வந்து நான் கத்துக்கிட்டேன். உதாரணத்துக்கு நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்றது என்னென்ன தேவை? ஒரு எமர்ஜென்சி ஃபண்டோ, இல்ல அப்படின்னா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸோ, டெர்ம் இன்சூரன்ஸோ, ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து சொல்லிட்டே போலாம். ஸோ உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ்க்கு என்ன தேவையோ அது கத்துக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்புறம் நானும் சார் கிட்ட பேசின வரைக்கும் அவங்களும் ஓகே. இது தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது வீடியோலயே அக்னாலஜ்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. சார் நீங்க பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே அவ்வளவுதானே அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஏர்னிங்கா போகணும்ல. ஃபினான்ஸ் என்னோட இது கிடையாது. ஓகேங்களா? அது எனக்கு நல்லாவே தெரியும். 2வது என்னோட ரோல் வந்து வீடியோ ஜாக்கியும் கிடையாது. நீங்க அந்த சேனல்ல நீங்க என்னவா பார்த்தீங்களோ அது என் ரோலே கிடையாது. ஓகே. நீங்க பார்க்காத ஒரு பேக்ரவுண்ட் ரோல் தான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது. சோ அதுதான் என்னோட ஒரிஜினல் ரோல். அது யாருக்குமே வந்து தெரியாது. நீங்க பார்த்தது வந்து ஃபுல்லாவே என்னோட 90% ஆஃப் வொர்க் வந்து நான் பார்த்தது எல்லாமே என்னோட வேலைய தாண்டி வேற பார்த்தது தான். சோ அதுதான் நீங்க இப்ப எல்லாரும் பார்த்தது. என்னோட ஆக்சுவல் வொர்க் வந்து நான் பண்ணதுன்றது யாருக்கும் தெரியாது. அது என்ன பேக்ரவுண்ட் வொர்க். ஆனா அதுவும் யூடியூப் சேனல்ல தான். சோ அந்த ஒரு ரீசன் இருந்துச்சு. சரி ஓகே நம்மளோட ஒரு நம்ம ஒண்ணு சொல்லுவோம்ல நம்மளோட கரியர் பாத் எது அப்படின்ட்டு ஒரு லேர்னிங் ப்ராசஸ்க்காக போகும்ல. சோ அப்படி பார்க்கும்போது இந்த சேனல்ல லேர்னிங் அவ்வளவுதான். அண்ட் தென் நீங்க ஆனந்த் சார் வந்து நீங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். இங்க மீடியா ஃபீல்டுன்றது ஒரு டையிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அங்க சேலரி பேசிக்ஸா இருக்கட்டும், அண்ட் தென் நீங்க அதிக சேலரி வேணாலும் கம்மியா வரதா இருக்கட்டும், ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது மீடியால தான் நான் இருக்கேன். அதுவே நான் அப்புறமேட்டுக்கு தான் ரியலைஸ் பண்றேன். ஏன்னா நீங்க பார்க்குற அந்த 90% தான் இப்போ வரைக்கும் சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. இந்த மீடியான்றதெல்லாம் நான் மீடியால தான் இருக்கேன். பட் ஆனா நான் டெக்னிக்கல் ஒர்க்ல தான் உள்ள போனேன். ஆனா மீடியால வந்துரு சரி ஓகே நம்மளும் மீடியா தானே. தென் அதுக்கான சேலரி பேக்கேஜ் அங்க நம்ம பார்க்கும்போதும் சரி, வெளிய பார்க்கும்போதும் சரி, மீடியமா தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஹை லெவல்ல போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால நான் சார் கிட்ட கேட்கும்போது, இங்க இதுக்கான நீங்க ஒரு ஏர்னிங் வந்து வாங்குவீங்கல்ல. ஸோ அதே மீடியா ஃபீல்ட்ல என்ன வந்து சீனியர்ஸ் எவ்வளோ வாங்குறாங்களோ அதே அளவுக்கு வந்து நானும் வாங்க ஆரம்பிச்சுட்டேன். ஆப்வியஸ்லி 1 இயர்ல நான் வந்து அவங்கள பீட் பண்ணவே போக ஆரம்பிச்சுட்டேன். பட் ஆனாலும் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சிருப்போம்ல. இவ்வளோ சேலரி வாங்கினா கரெக்ட்டா இருக்கும். அது வந்து அங்க பண்ண முடியாது. ஏன்னா அங்க அவ்வளோதான் அங்க. ஏன்னா நான் சொல்றது யூடியூப் சேனல்ல. நான் திரும்ப அங்கேயே வந்து ஸ்டாக் மார்க்கெட் அட்வைசராகவோ இல்ல அப்படின்னா ஃபினான்ஷியல் அட்வைசராகவோ அதை நான் படிச்சுட்டு போனேன் அப்படின்னா அது வேற. பட் ஆனா எனக்கு வந்து ஃபினான்ஸ் நான் அந்த அளவுக்கு படிப்பேனான்னு கேட்டீங்கன்னா படிக்க மாட்டேன். நான் உட்காந்துலாம் படிச்சுட்டு இருக்க மாட்டேன். புக்ஸை உட்காந்து ரொம்ப அனலிட்டிஸ் பண்ணிட்டு அப்படிலாம் பண்ண மாட்டேன். பர்சனல் ஃபினான்ஸ்க்காக என்ன பண்ணுமோ அதை தான் ஓவரா பண்ணுவேன். பட் ஆனா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். படிப்பேன். அந்த புக்ல என்ன போட்டிருக்கோ அது நீங்க கேட்டீங்கன்னா சொல்ற அளவுக்கு படிப்பேன். அந்த எக்ஸாம்ஸ் கால்குலேஷன்ஸ் இப்படி படிப்பேன். ஸோ அதனால அந்த ஒரு இதுதான். நம்ம அடுத்து என்ன ஒரு வீடியோ எடிட்டரா, இல்ல ஒரு கேமராமேனா, இல்ல வீடியோ ஜாக்கியா, இல்ல அப்படின்னா நீங்க சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கா, ஸோ எல்லா ரோலுமே அங்க தெரியும். ஸோ அதனால நீங்க என்ன அப்படின்றத வந்து கேட்கும்போது கேள்விக்குறியா இருந்துச்சு. சரி ஓகே என்ன இதெல்லாம் போய் லேர்ன் பண்ணுவோம். இப்போதைக்கு பர்சனல் ஃபைனான்ஸ் கத்துக்கிட்டோம். ஸோ அடுத்த லெவல் போனோம் அப்படின்னா வேற ஏதோ ஒன்று கத்துக்கணும். பட் ஆனா அது இங்க கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது. சரின்னுட்டு வெளியே வந்துட்டு ஸோ வேற ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு வேற கம்பெனில ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். அதுவுமே நிறைய பேருக்கு தெரியும். மேக்ஸிமம் எல்லாரும் என்னோட ஆட்ஸ் எல்லாம் பாத்துறாங்க. நீங்க ஆட் நீங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஸ்க்ரால் டவுன் பண்ண ஆட் வருதுல. ஸோ அந்த மாதிரி ஆட் மார்க்கெட்டிங் ஏஜென்சிலாம் இப்போ இருக்கேன். இன்னும் ஒரு சில கம்பெனிஸ்க்கு ஆடுக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ சர்வீஸா சொல்றேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதனால அப்போ பார்த்துட்டு அது உங்க கம்பெனியா எல்லாமே வந்து ஒரு பிசினஸ் விஷயமா அப்படி போயிட்டேன். ஸோ அதனால இது ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கு. இப்போ அதே அந்த ஆஃபீஸ்ல என்ன சேலரி அதே சேலரி மாதிரி இப்போ போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் ஆட் ஆனா எனக்கு வந்து நிறைய பிசினஸஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால அப்படி போயிட்டேன். ஓகே. ஸோ உங்களோட லேர்னிங்ஸ் எக்ஸ்ட்ரா ஏதாவது கத்துக்கிட்டது லைக் நீங்க சப்ஸ்கிரைபரா இருந்து கத்துக்கிட்டதை விட இன்னும் நம்ம வந்து ஆனந்த் சார் முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் ஆனந்த் சார் வந்து சொல்லும்போது நான் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி நான் ஷேர் மார்க்கெட் பார்க்கவே மாட்டேன்ட்டு நிறைய பேர் என்னதான் சொன்னாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் மார்க்கெட் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைச்ச லேர்னிங்ஸ்
இப்படி இருக்கணும். அவரோட பிரின்சிபல்ஸ்ல இருந்து அவரு மனிதன்னா இப்படிதான் இருக்கணுங்கிறது மக்கள் பேச்சுல பேசியிருக்காரு, தத்துவ பேச்சுல பேசுவாரு. அந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் என்ன? வினோத் சார் சார் ஒரு விஷயத்த வந்து ஓப்பன் அப்பா சொல்லலாம். நான் 2 பேர் வீட்லயுமே வந்து போயிருக்கேன். 2 பேர் வீட்லயுமே நாங்க வீடியோவும் எடுத்திருக்கோம். நான் 2 பேர் வீட்லயுமே வந்திருக்கேன். ஸோ அவங்க பர்சனலா நீங்க வீடியோஸ்ல என்ன பார்த்தீங்களோ சேம் தான் அவங்க. அவங்க உங்களை என்ன ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ அதுதான் அவங்களும் பண்ணுவாங்க. எப்படி நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ எங்கன்னா ஊருக்கு போறான்னு வச்சுக்கலாம். இப்போ ஈவெண்ட்ஸ் நிறைய கண்டக்ட் பண்றாங்க. உங்களுக்கே தெரியும். சென்னை ஈவெண்ட்ஸ் அண்ட் துபாய் ஈவெண்ட் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போறாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட் டைம்லாம் நாங்க வந்து பிளான் பண்ணோம். 3 டேஸ்க்கான வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ நம்ம மேக்ஸிமம் நீங்க 1 ஹவர் ரெக்கார்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க. 2 ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? ஒரு நாளைக்கு பண்ணிருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ்லாம் பண்ணிருக்காரு. ஓகே. நீங்க 8 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் வந்து உங்களால பேச முடியாது. ஆமா. ஆனா அவர் பேசியிருக்காரு. ஆனந்த் சாரும் அதே மாதிரி தான், வினோத் சார் அதே மாதிரி தான். பீரிச்க்கு வந்து அவர் எங்கன்னா வெக்கேஷன்ஸ் போனாலும் அவரும் இதே மாதிரி தான். இதே விட மோசம் என்னன்னா, என்னோட வீடியோஸ் என்னோட வீடியோவும் அந்த வினோத் சார் வீடியோவுமே ஆட் ஆன் தான். வினோத் சார் இண்டிவிஜுவலா வீடியோ பண்றது தான் வீடியோ. அவர் எனக்காக பண்ணது தான் என்னோட வீடியோஸ்க்காக உள்ள வர்றது தான் அது. அது அவர் வீடியோ எல்லாம் முடிச்சுட்டு ஆட் ஆனா தான் பண்ணுவாரு. நான் ஒரு விஷயம் கூட ஆக்சுவலா சாரி இது இன்டரப்ட் பண்றேன். ஒரு விஷயம் கூட நோட் பண்ணேன். இவரோட வீடியோவோட ஸ்டார்டிங்ல இருக்கிற இங்கிலீஷ்க்கும் போக போக இருக்கிற இங்கிலீஷ்க்கும் நிறைய வித்தியாசம் தெரியும் பீரியட்ஸ்ல கூட. ஸோ அதே மாதிரி தான் கேசவ் ஸ்டார்டிங்ல இருக்கிற இங்கிலீஷ்க்கும் நான் நோட் பண்ணியிருக்கேன் இவரோட வீடியோஸ்லையும் இதுலையும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு 50 வீடியோ 20 வீடியோக்கு அப்புறமாவே ஒரு நல்ல இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரைக்கும், ஏன்னா தினமும் பேசும்போது தெரியும் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். பட் எனக்கு என்ன தெரியாதுன்னா, உங்களுக்காக தான் அந்த வீடியோவே போகுதுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இல்ல அது எனக்காக போனதுதான். அண்ட் தென் அதுதான் அது வந்து சார் ஒரு இனிஷியேட்டிவ் தான். நீங்க இங்கிலீஷே தெரியாது ஒருத்தனுக்கு, அவனை கூப்பிட்டு வந்து நீங்க இங்கிலீஷ் சேனல்ல உட்கார வைக்கிறீங்க. எல்லாரும் வந்து திட்டுறாங்க. அது அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் அவன்கிட்ட ஏதோ ட்ரை பண்ணுவான்ட்டு அவனை நீங்க விட்டுட்டீங்க. ஆமா, ஆனா அதுக்கான முயற்சி உங்களுக்கு கண்ணு முன்னாடி அவன் எடுத்ததே இல்லை. பேக்ரவுண்ட்லயும் எடுத்தது இல்லை. அது வேற விஷயம். பேக்ரவுண்ட்லயும் எடுத்தது இல்லை. வந்து நாங்க இங்கிலீஷ்லயும் அவ்வளவு பேசிக்க மாட்டோம். நானும் சாருமே தமிழ்ல தான் வந்து பேசிப்போம். ஆனா வீடியோல மட்டும் தான் இங்கிலீஷ்ல பேசுவோம். அந்த வீடியோல இங்கிலீஷ் அந்த டெவலப்மெண்ட் பண்ணதே நீங்க ஒரு 20 வீடியோஸ் அவர் கூட நீங்க சொன்ன மாதிரி பேசின மாதிரி வச்சுக்கோங்க. அந்த 20 வீடியோஸ்ல டெவலப் ஆகி அவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா, நாங்க ஆஃபீஸ்ல நேச்சுரல் கான்வர்சேஷன் வச்சுக்கும்போது இங்கிலீஷ்ல வச்சிருந்தோம்னா, தென் எங்களோட எம்ப்ளாயிஸ் கூட வந்து நாங்க இங்கிலீஷ்ல கான்வர்சேஷன் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஆனா அந்த வீடியோட கான்வர்சேஷனே அப்படி இருக்கு அப்படின்னா, அது காரணம் வந்து கொஞ்சம் வந்து அந்த கேமரா ஃபியர் இதெல்லாம் வந்து இருக்கும்ல ஸ்டார்டிங்ல. ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த பேனிக் எல்லாமே செட்டில் ஆகிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்னா, இப்போ நம்ம எப்படி பேசிக்கிட்டே ஓகே ப்ரோ போலாம் அப்படின்னா அவ்வளவுதான். பேசிக்கிட்டே இருப்போம். கேமராமேன் இருப்பாங்க, எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு இருப்போம். அப்படியே ஸ்டார்ட்னா நான் மாட்டுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஒரு பேனிக் ஃபியர் எல்லாமே கம்மியாயிட்டு உங்களோட ஆக்சுவல் இங்கிலீஷே வர ஆரம்பிக்கல. நீங்க இது வரைக்கும் பார்த்தது அந்த ஆக்சுவல் இங்கிலீஷ் தான். நான் ஒன்றும் டெவலப்மெண்ட்ல எதுவும் பண்ணல, தனியால எதுவும் படிக்கல. பட் ஆனா அந்த ஒரு ஃபியர்லாம் போயிட்டு நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இங்கிலீஷ் தானால வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான். ஆனா தப்பு இருக்கும், அவரும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ப்ரோ, அவங்க 2 பேருமே வந்து ஒர்க்கஹாலிக்னுவாங்கல்ல, ஆல்கஹாலிக் மாதிரி ஒர்க்கஹாலிக் தான். ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் ஆனா அந்த மாதிரி தேவையில்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமா வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ எங்களை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து கெஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ அவங்க கெஸ்டா 2 பேர் வருவாங்க. எங்களுக்கு வீடியோஸ் தேவைன்னா கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒர்க் எல்லாமே அவங்க அதை தாண்டி நிறைய ஒர்க்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா அவங்க என்னென்ன சிஓஸ்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களும் நிறைய கம்பெனிஸ் ஹேண்டில் பண்றாங்க. நிறைய இதுவும் இருக்கு அவங்களுக்கும் ஒர்க்லாம். ஆனாலும் இது ஒரு ஆட் ஆன் பார்ட் டைம் மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஆனா அவங்களோட ஒர்க்லாம் அவங்க கரெக்டா இருப்பாங்க. கரெக்ட். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய ஆக்சுவலா எனக்கு ஒரு வீடியோல A2D சேனல்ல கூட வினோத் சார் நான் பார்த்தேன். நிறைய இடத்துல ஆனா அதுல ஒருத்தர் கமெண்டே பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் வந்து உள்ள கூப்பிடும்போது ஆனந்த் சாரோட தம்பி வினோத் சார்னு. அதுக்கு வினோத் சார் வேற, நீங்க ஆனந்த் சார் தம்பின்னு சொல்லாதீங்க, அவருக்குன்னு ஒரு பிரசன்ஸ் இருக்குன்ட்டு. நான் அவரோட பிரசன்ஸா அவரோட ஒரு ஆராவை பார்த்திருக்கேன். உள்ள வரும்போது அவர் பேசும்போது ஆக்சுவலா அது ஒரு டிஃபரெண்ட் ஸ்டைல்ல பேசுவாரு. ஆக்சுவலா நீங்க இப்ப சொல்லும்போது எனக்கு இன்னும் கியூரியஸ் ஆயிடுச்சு. நான் இந்த கொஸ்டின் லிஸ்ட்ல நான் எழுதியே வைக்கல. சொல்லும்போது கியூரியஸ் ஆயிடுச்சு. ஆனந்த் சார் வேற, ஆனா வினோத் சாரோட பிரசன்ஸ் வேற, இந்த தான் தெரியும்ட்டு. சோ அத பத்தி ஏதாவது சொல்லுங்க. நீங்க யூடியூப்ல பாக்குறது எல்லாமே வந்து வினோத் சார் தான் வந்து எல்லாத்துக்கும் ஹெட். ஓகேங்களா? ஸோ வினோத் சார் தான் எங்களுக்கு ஹெட். நான் இருக்கும்போது அவர் தான் வந்து ஹெட். ஸோ அவர் தான் ஹெட்னும் போது அவருக்கு டைரக்டா இப்போ ரிப்போர்ட்டிங்லாம் நாங்க வந்து பண்ணோம்ல. அவர் காலையில வரும்போதுல இருந்தே வைப் ஆரம்பிச்சோம். நீங்க ஒரு யூடியூப் ஆஃபீஸ் நீங்க உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். விஜய் சித்துவோட யூடியூப் ஆஃபீஸ் பாத்திருக்கீங்களா? அதாவது நீங்க யூடியூப் ஆஃபீஸ்னா யூடியூப் பாத்திருக்கீங்களா? விஜய் சித்து சேனல் பாத்திருக்கீங்களா? விஜய் சித்து சேனல் என்டர்டெயின்மென்ட் வீடியோஸே பார்க்க மாட்டேன். விஜய் சித்துவே பார்க்க மாட்டீங்களா? ப்ரோ இது ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து என்டர்டெயின்மென்ட் சேனல்லாம் பார்க்கணும். ஸோ விஜய் சித்து சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க ஆஃபீஸ் எப்படி இருக்கும்னா, எடிட்டர்ஸ் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க, கேமராமேனும் விளையாடிட்டு தான் இருப்பாங்க. நீங்க போய் விஜய் சித்து ஏதோ ஒரு சேனல் வந்து பாருங்க. நீங்க பியூர் ஃபாலோவர்ஸா நீங்க அதை எப்படி சொல்றது, அந்த கோர் ஃபாலோவர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த சேனல்ல வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு எல்லாரும் ஏங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சேனலோட வைப் வந்து எப்படி இருக்கும், அதுல விஜய் சித்து எப்படியோ அந்த மாதிரி இங்க வினோத் சார். ஓகேங்களா? அது எப்படின்னா உங்களுக்கு நீங்க சேனல் பார்க்க கேரி பண்ணிட்டு போற ஆளே அவர்தான். ஆமா, அது நான் உங்களுக்கு எப்படி இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அவர் தான் வந்து மேனேஜர், அவர் தான் வந்து ஓனர், அப்படி எல்லாமே இருக்கும் போதுமே
உங்களுக்கு அந்த வைப்பே அப்படி தெரியாது. அவர் வந்தாரு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு வைப் ஸ்டார்ட் ஆயிடும். அவர் உள்ள வந்தாரு அப்படின்னாலே டீம் எல்லாரும் உள்ள கூப்பிடுவாரு. உள்ள போனோடனே ஒரு வைப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த வைப்ல வந்து நீங்க அதான் வினோத் சார்கிட்ட நீங்க என்னென்னலாம் பேசணுமோ அதுவும் பேசுவோம். என்னென்னலாம் பேசக்கூடாதோ அதுவும் பேசுவோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் தென் வினோத் சார் இருந்தாருன்னா அந்த பிளேஸ் வந்து ஒரு வைப் பாரவா போகும். இது வந்து நான் ஸ்டார்டிங்ல சொல்றது. போக 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 எனக்கு ஃபுல்லாவே வினோத் சார் கூடயே ஒர்க் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் கூடயே தான் வந்து இருப்பேன். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட வைப் பார்ட்னரா என்னையும் கூட சேர்ந்துட்டாரு. 2 பேர் சேர்ந்து எல்லாரையும் பிடிச்சு ஓடிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஆனா ஒர்க் தனியா இருக்கும். ஒர்க்கா போகும். அங்க அந்த வைப்ன்றது வைபா போகும். அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ், அவரோட கரியர் அட்வைஸ்லாம் இருக்கும். அது தனியா போகும். ஸோ உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, நீங்க தனித்தனி சேனல்ஸா நம்மளுது இருக்குல்ல. தத்துவ பேச்சு, மக்கள் பேச்சு அந்த மாதிரி எல்லாமே வந்து அவர் ஒரே நேரத்துல வந்து கொடுப்பாரு. அதுவும் ஒரு விதமா ஹேண்டில் பண்ணுவாரு. அது கரெக்டாவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க அவரை வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாவும் அந்த மாதிரியா வந்து நீங்க எதுவும் பெருசாலாம் யோசிக்க வேணாம். அவர் இருந்தா ஒரு வைபா இருக்கும். அண்ட் தென் அவர் டீம் ஹேண்ட்லிங் சூப்பரா இருக்கும். ஸோ இதுல எல்லாமே நான் வந்து உள்ள இருந்து பார்த்தது. அண்ட் தென் இதை தாண்டி அவர் நீங்க என்னென்னலாம் சொல்றீங்களோ அதை விட புக்ஸ் எப்பயுமே அவர் வந்தா புக் கைமா தான் வருவார். வந்தாருன்னா ஸ்டுடியோல வந்து ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு நோட்ஸ் ஒன்று எடுப்பாரு. அண்ட் தென் புக்ஸ் கொஞ்ச நேரம் படிப்பாரு. அண்ட் தென் அவர் டெக்னாலஜி நீ இதெல்லாமே வந்து ஒரு அப்பார்ட் வச்சிருங்க. டெக்னாலஜி சைடு வந்தீங்க அப்படின்னா அவர் அடிச்சுக்க முடியாது. எங்களோட செட்லயே அவர் தான் ஜென்சி. நான் தான் பூமர். அதாவது வந்து வீடியோல சொல்லியிருப்பாரு. அவர் தான் ஜென்சி, நான் தான் பூமர். ஓகேங்களா? அவர் எல்லா டேர்ம்ஸுமே அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. எல்லா டேர்ம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாரு. எல்லா புது புது கேட்ஜெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. புது புது டெக்னாலஜி என்னென்ன வந்து அடாப்டேஷன் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் தான் எனக்கு அந்த ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. நான் அந்த ஏஐ வச்சு தான் ஏஐ எப்படி வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலான்ட்டு தான் அந்த ஒரு ரிசர்ச் எல்லாம் மேக் பண்ணிட்டு வந்தா பீரிச்ல வந்து அது ஒரு வீடியோஸா போட்டிருக்கோம். பேசிக்கா நான் ஒரு லேசி பர்சன். என்ன கைட் பண்ற ஒரு ஜீனியஸ் பர்சன் அவர், அவ்வளவுதான். அதுக்கு ஏஐ டூல்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அதுவும் நீங்க சொல்ற மாதிரி ப்ரீமியம் டூல்ஸே கிடையாது. ஃபுல்லாவே ஃப்ரீ வெர்ஷன் தான். அதை நான் போயிட்டு அந்த யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஈஸியா இருக்கும். ஒர்க் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன். ஆக்சுவலா இதுவும் அடுத்த கொஸ்டினும் நான் எழுதி வச்ச கொஸ்டினே இல்லை. இப்படி பேச பேச எனக்கு புதுசா கொஸ்டின்ஸ் வருது. புக்ஸ்ன்னு பேசும்போது நீங்க கூட சொன்னீங்க 2-3 புக்ஸ். ஸோ நீங்க எந்த புக்ஸ்லாம் ஃபினான்ஸ் சம்பந்தமா படிச்சிருக்கீங்க? எந்த புக்லாம் நம்ம ஆடியன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி தெரிய போகுது லேர்ன் டு ஏர்ன். நீங்க என்ன லைன் சொல்ல போறீங்க எனக்கு தெரிய போகுது. இருந்தாலும் நான் அவங்க யாராவது கேட்கணும். சேம் தான் ப்ரோ. லேர்ன் டு ஏர்ன், இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். ஒரே ஒரு புக் வந்து பெருசா சொல்லணும் அப்படின்னா இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ், உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் அந்த ஒரு கம்பெனி எப்படி பார்க்கணும் அந்த மாதிரி பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உங்களுக்கு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் ஃபர்ஸ்ட் புக் அதை படிங்க. அது வேணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஈஸியா இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா லேர்ன் டு ஏர்ன். ஸோ இதுல இருந்து நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேசிக்கா வந்து படிச்சதுன்னா நான் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், லேர்ன் டு ஏர்ன், அண்ட் தென் என்ன சாரோட புக். அண்ட் தென் சாரோட புக்ல அல்கெமி ஆஃப் மணின்னு ஒன்று இருக்கும், கிரீன் கலர் புக். ஸோ நீங்க எல்லாம் ரெட் கலர் புக்கான இன்டெலிஜென்ட் ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. ஆல்கெமி ஆஃப் மணின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது இந்த 2 புக்கும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க சாரோட புக் அந்த ஒன்று படிச்சாலே போதும், ரெட் கலர் புக். அதே மாதிரி நீங்க வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் படிச்சுட்டு அதை அப்படியே சாரோட புக் படிச்சீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் கூட கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ன்றது மெயின். அது வந்து இந்தியன் மார்க்கெட் எப்படி நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலான்றது இந்த புக் படிச்சா தெரிஞ்சிடும். அப்படியே காமன் ஸ்டாக் அன்காமன் ப்ராஃபிட்ஸ் நீங்க படிக்கும் போது பிலிப் ஃபிஷரோட புக் படிக்கும் போது இன்னும் ஈஸியா வந்து போயிடும். காமன் ஸ்டாக், அன்காமன் ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு புது இது உங்களுக்கு கொடுத்துருக்காரு. சீக்ரெட்டா யாருக்கும் தெரியாத பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு புது புக் கொடுத்துருக்காரு. இன்னைக்கே போய் படிச்சு அப்புறம் ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட்லாம் எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க போய்க்கலாம். இது எல்லாமே இந்தியன் ஷேர். நானும் இவ்வளவு தான் படிச்சிருக்கேன். இதுக்கு மேல நான் பெருசா படிக்கல. அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் இன்ஜினியரிங் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ்ல படிச்சிருவேன். அந்த 2 டேஸ்ல படிச்சது எனக்கு என்ன கான்செப்ட் மட்டும் தான் ஞாபகம் வச்சிருப்பேன். அதுல இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சிருப்பேன். அது ஏன்னா எனக்கு ஃபுல்லாவே ஞாபகம் இருக்கும். நீங்க இந்த சேனலை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். அந்த சைக்காலஜி ஆஃப் மணி வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்ல போயிடுச்சு. அரவிந்த் சுவாமி அவர் பேசுனதுக்கு அப்புறம் அது ஒரு வீடியோவா போடலான்றதுக்காக சைக்காலஜி ஆஃப் மணி வந்து படிச்சேன் ஒரு நாள். பேசிக்கா நான் புக்ஸ் எல்லாம் அவ்வளவு படிக்க மாட்டேன். பட் ஆனா அந்த கான்செப்ட்ஸ் தான் தெரிஞ்சு வச்சிருப்பேன். எப்படின்னா இந்த சம்மரி தான் ஆடியோ புக்ஸ். ஸோ அதுல வந்து பார்த்துக்கலாம். புக்ல வந்து ஆக்சுவலா நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். புக்ல வந்து எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தோன்ற ஒரு புக் வந்து ரிச் டாட் புவர் டாட். நானும் படிச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு நான் இங்க ஆக்சுவலா இது நானே சொல்லிடுறேன் கொஸ்டினை கேட்கறதோட, அதை பார்த்துட்டு வந்து ஹவுஸ் மார்க்கெட்ல நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட பேசிக் கான்செப்ட் கேபிட்டலிசம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நீங்க வந்து உங்களுடைய மணி வர வைக்கிறதுக்கு நீங்க அந்த லிவரேஜை யூஸ் பண்ணலாம், அதை சொல்லி கொடுக்கறது தான் அதோட பேசிக் கான்செப்ட். அந்த புக்லயே அவர் சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து இதை உங்க நாட்டுல பண்ண முடியாதுன்னு சொல்லாதீங்க, இதை பண்றதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் அந்த எக்ஸாம்பிள் அந்த வீடு எடுத்துட்டு எனக்கே நிறைய பேர் கவனம் பண்ணிருக்கீங்க ரிச் டாட் புவர் டாட் சொல்லுங்கன்ட்டு. அந்த வீடுங்கிறது எக்ஸாம்பிள், லெவரேஜ்ங்கிறது அவர் சொன்னது. ஸோ அதுக்கான
அந்த திட்டத்தை பயன்படுத்தி நீங்க அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணுமே தவிர இவர் ரிச் டாட் புவர் டாட் சொல்லுங்கிறப்ப நான் வினோத் சார் ஒரு வாட்டி சொல்லி பார்த்திருக்கேன். அந்த ஒரு புக்கை ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வீடு வாங்கட்டுமான்னு கேட்காதீங்க, அது இங்க ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒண்ணு. பை த வே வீடு வாங்குறத பத்தி உங்களுடைய தாட்ஸ் என்ன? புரியல. வீடு வாங்குறத பத்தி உங்களோட தாட்ஸ்? சேம் தான். நானுமே ரிச் டாட் புவர் டாட் பத்தி நானுமே வந்து வீடியோ பாட்காஸ்ட் பண்ணிருக்கோம். ஆமா. வினோத் சார் கூட. ஸோ அதுலயுமே அவர் சொன்னது அதுதான். தென் வீடு வாங்குறத பத்தி நான் தாட்ஸும் சேம் தான். வீடு வந்து வாங்க கூடாதுன்றது இல்ல. இங்க நீங்க வீடு வாங்குற காசுக்கு இஎம்ஐ போட்டு வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கான வீடு இங்க பெட்டராவே வந்து இருக்கு. ரெண்டுக்கான காசு இருந்தா மட்டும். அண்ட் தென் ஷேரை பார்க்க வரவங்களும் நிறைய பேர் வந்து போதுமே சேம் அட்வைஸ் தான் சொல்லுவாங்க. வீடியோல ஒன்றும் தனியாலாம் சொல்ல மாட்டாங்க. அண்ட் தென் வீடியோல வரவங்க அண்ட் தென் அந்த டைம்ல நீங்க வீடியோல பாக்குறீங்க, ஓகே வீடு வாங்க சொல்ல மாட்டாங்க, ஓகே. ஆனா நேர்ல பார்த்தா தனியா சொல்லுவாங்க. நேர்ல பார்த்தாலும் சேம் அப்ரோச் தான் எல்லாருக்கும். அண்ட் தென் வீடு வாங்குறதுக்கான காசு இருக்கு அப்படின்னா கூட சிம்பிளா வந்து சொல்லிடுவாங்க. அவங்க எங்கன்னா ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு நீ ஈஸியார்லயே நீ எங்க வீடு தோண்டோ மாத்திக்கிட்டே இருக்கும் உங்க வீடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன வீட்டுல வேணாலும் இருக்கலாம்ல, நீங்க எதுக்கு ஒரே வீடு? அடுத்தது நீங்க வந்து ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்றது. இப்ப ஆல்ரெடி இந்த மாதிரி புக்ஸ்ல எல்லாம் படிச்சவங்களுக்குலாம் ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். பட் ஸ்டில் உங்ககிட்ட இருந்து நீங்க எப்படி ஒரு ஸ்டாக் ஃபில்டர் பண்ணுவீங்க? இதுக்கு மேல நான் உங்களுடைய சேனல் பத்தி நீங்க எந்த பேஸ்ல உங்க சேனல்ல வீடியோஸ் பேசுறீங்க, ஸோ நீங்க வந்து எப்படி ஸ்டாக்ஸ் ஃபில்டர் பண்றீங்க, எதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஐடியாஸ், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தியரி வந்து சிம்பிள் தான் ப்ரோ. நீங்க பிலிப் ஃபிஷரோட ஒரு 15 பிரின்சிபிள் இருக்கும். ஓகேங்களா? 15 பிரின்சிபிள்ல வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதை நீங்க படிச்சா தெரியும். அதுல வந்து எக்ஸாக்டா எனக்கு அந்த வேர்டிங்ஸ் தான் ஞாபகம் இல்லை. ஆனா 15 பிரின்சிபிள் என்ன அப்படின்னா, உங்க எம்ப்ளாயிஸ் எப்படி நடத்துறாங்க அந்த கம்பெனி, அவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எப்படி நடத்துறாங்க அந்த கம்பெனிஸோட லேபர்ஸ் எப்படி நடத்துறாங்க, அந்த கம்பெனி அந்த லேபர்ஸ்ல இருக்கவங்களுக்கே ப்ரொமோஷன் கொடுத்து மேலே எடுத்துட்டு போறாங்களா, இல்ல வெளி ஆளுங்களை வந்து மேனேஜிங்கா புதுசா வந்து ஹையர் பண்றாங்களா, அண்ட் தென் அந்த கம்பெனி வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து வச்சிருக்காங்க, அந்த சேல்ஸ் வந்து எத்தனை வருஷம் நடக்கும், புதுசா ப்ராடக்ட் என்ன பைப்லைன்ல வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராடக்ட் சர்வீஸ் பேஸ் எல்லா ரெண்டுத்துக்கும் வரும். ப்ராடக்ட்னு நான் சொல்லும் போது நீங்க எஃப்எம்சிஜி ப்ராடக்டா வந்து எடுத்துக்கங்க. இதே அவங்க பேங்கிங் சர்வீஸ் தான் அந்த கஸ்டமர் எப்படி நடத்துறாங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் அண்ட் ரெண்டுத்துக்குமே வந்து கலந்தா வரும். ஸோ இந்த மாதிரி அந்த கம்பெனி என்னவோ அவங்க எவால்வ் ஆகிறாங்களா, டெக்னாலஜி கூட வந்து அடாப்டேஷன் ஆகிறாங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 15 மெட்ரிக்ஸ் இருக்கும். உங்களுக்கு சிம்பிளா தான் இருக்கும். அந்த 15 மெட்ரிக்ஸ் தான் என்னோட மெயின் மெட்ரிக்ஸா நான் வந்து பாக்குறேன். ஸோ அந்த 15 மெட்ரிக்ஸ் அண்ட் தென் வந்து மோட் இருக்கா அந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பார்ப்பேன். மோட்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். மோட் அனாலிசிஸ்னா சிம்பிளா புரியாதவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இப்போ வேலூர் கோட்டை இருக்குன்னா, ஒரு கோட்டை இருக்கு அப்படின்னாலே அதை சுத்தி வந்து இது வெட்டி வச்சிருப்பாங்க. ஆறு மாதிரி தண்ணி போறதுக்கு வெட்டி வச்சிருப்பாங்க. அதுல வந்து முதலைங்கெல்லாம் விட்டு வச்சிருப்பாங்க. ஒரு டிஃபென்ஸ்க்காக. இப்போ ஒருத்தன் வந்து எனிமி வந்து இங்க உள்ள வரணும் அப்படின்னா, அந்த பாலத்தை தூக்கிட்டாங்க அப்படின்னா அவன் அந்த இது கடந்துதான் வரணும். அந்த அதுல முதலைங்க இருக்கும், அந்த தண்ணி இருக்கும். ஸோ அதை தாண்டி இங்க வரதுக்குள்ளே இவங்க வந்து உஷாராயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த தான் மோட்டுன்றது. ஸோ ஒருத்தன் வேற ஒரு கம்பெனி உள்ள வரதுக்குள்ளே வேற ப்ராடக்ட் தயார் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத பாக்குது. ஸோ அந்த மோட் அனாலிசிஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றதான் பார்ப்பேன். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஐடிசி வந்து சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் வந்து இப்போ ஃபுட் பிராண்ட்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஐடிசி வந்து சிகரெட்ல மோட். அதுல இன்னொரு கம்பெனியாரும் உள்ள வர முடியாது. அவங்க தான் ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர். ஓகேங்களா? ஸோ அந்த மோட் அவன்கிட்ட இருக்கு. ஸோ ஒரு மோட் இங்க பிளஸ்ஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இடத்தாலும் ஒரு மோட் வந்து இருக்கும். இப்போ நீங்க டாடா மோட்டர்ஸ் எடுத்தாலுமே அவங்களும் வந்து மோட் தான். இங்க லக்ஸரி பிராண்ட்ல வந்து இப்போ மஹேந்திரா வந்து எப்படி இங்க உள்ள இருக்காங்களோ, இப்போ லக்ஸரி பிராண்ட்ல அவங்களும் வந்துட்டாங்க. ஆப்வியஸ்லி எஸ்யூவி எல்லாம் வந்து வந்துருச்சு. பட் ஆனாலும் இங்க அதுக்கு லக்ஸரியான பிராண்டா இங்க அதிகமா இருக்குது வந்து உங்களுக்கு டாடா மோட்டர்ஸ் தான் வந்திருக்கும் லக்ஸரி பிராண்ட்ல. இதுவே இங்க இருக்க வேற இப்போ மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா அவங்க லக்ஸரி பிராண்ட் கிடையாது. இல்ல அந்த மோட் இல்ல. இங்க இவங்ககிட்ட ஒரு மோட் இருக்கும், அவங்க கிட்ட ஒரு மோட் இருக்கும். ஒரு கம்பெனிக்கு ஒரு மோட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு என்னென்ன மோட் இருக்கு அதை பார்ப்பேன். நான் இண்டிவிஜுவலா பிக் பண்ற கம்பெனி என்னென்ன மோட் இருக்கு. ஸோ இந்த மோட் அண்ட் தென் இந்த ஒரு 15 பிரின்சிபல்ஸ் அண்ட் தென் லாஸ்ட் அதான் ஃபினான்ஷியல் அந்த இதுக்கு வருவேன். ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வந்து பார்ப்பேன். அதில் தான் வந்து அந்த புக்ஸ் நம்ம பார்க்கறதா இருக்கும். நம்ம ஆனுவல் புக்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும். அண்ட் தென் வந்து அந்த கம்பெனியோட மெட்ரிக்ஸ் பிஇ பிஎஸ்லாம் டெரைவ் பண்றது. ஸோ இதெல்லாம் லாஸ்ட்டாக தான் வந்து பார்ப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அந்த கம்பெனி கரெக்டாக பண்றாங்களா, அதுலேயே உங்களுக்கு ப்ரொமோட் இன்டிகிரிட்டி எல்லாமே வந்து 15 பிரின்சிபிள்லே. ஸோ அந்த 15 பிரின்சிபல்ஸ் அண்ட் தென் அந்த மோட் எப்படி இருக்கு, அந்த கம்பெனி கரெக்டாக இருக்கா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஸ்டாக் வந்து இப்போ வேல்யூவில் இருக்கா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு இப்போ வேல்யூவில் இருக்கா, வேல்யூவில் இல்லைன்னா எப்போ வந்து வேல்யூ வந்தால் என்ன மெட்ரிக்ஸ் வந்தால் வாங்கலாம், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எனக்கு எப்போ கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டெரைவ் பண்ணுறது தான் நான் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ரேஷியோஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். அது லாஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி நான் இந்த 2 ஸ்டெப்லேயே ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துருவேன். ஓகே இந்த கம்பெனி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து லிஸ்ட்டில் வச்சிருப்பேன். இப்போ வாங்கலாமா வேணாமான்றதுக்கு தான் ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ். அண்ட் தென் என்ன ப்ரைஸ் வரைக்கும் வாங்கலாம் அப்படின்றத டெரைவ் பண்ணுறதா இது. உங்களுக்கு இனிமே புதுசா நானும் மோட் அனாலிசிஸ் இது வரைக்கும் ஆனந்த் சாரோட வீடியோஸ் பார்த்துட்டு நானும் அவர்கிட்ட இருந்து தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ நான் அதில் வந்து ப்ரொமோட்டர் அனாலிசிஸ் பண்ணுவேன், மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் வந்து என்னோட வீடியோஸ்ல இருக்கும். மோட் அனாலிசிஸ்ங்கிற ஒரு செக்மெண்ட் இல்லை, இனிமேல் நான் ஆட் பண்ணுறேன். மோட் அனாலிசிஸ்னா அதுதான் நீங்க இதுக்கு இப்போ வந்து மோட் அனாலிசிஸ்ன்றது ஏற்கனவே இருக்க ப்ராடக்ட்ஸ் நீங்க பார்த்துட்டீங்க. ஓகேங்களா? இப்போ ஐடிசி வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொன்னேன். இப்போ புதுசா உள்ள வரும்போது சொல்றேன். இப்போ ஏஐ ப்ராடக்ட் தானே இப்போ எல்லா இடத்துலயும் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இப்போ வந்து ப்ரெஷர்ல இருக்கு. இப்போ அடுத்த ஜென் ப்ராடக்ட்ஸா எது இருக்க போகுது கேள்வி வந்து எல்லாருக்குமே வரும்.
அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா தானே பெட்டர். இன்ஃபோசிஸ்ல 2000ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பெட்டர் தான். பட் ஆனா இன்ஃபோசிஸ் வந்து 2000ல வந்து தெரியுமா இந்த அளவுக்கு பெரிய யாருக்குமே கம்பெனி. தெரியாது. ஸோ அந்த மாதிரி இப்போ எது வந்து போக போகுது, இதுதான் இந்த மோட் அனாலிசிஸ். இதுதான் ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி அந்த மோட் அனாலிசிஸ் இப்பயே நம்ம பண்ணணும். யாரோட ப்ராடக்ட்க்கு ஃபியூச்சர் ஃபியூச்சர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராடக்ட் அவங்க இருக்கு அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து நேத்து ஆரம்பிச்ச கம்பெனியால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ ஜோகோ பெரிய கம்பெனி தான், பட் இன்ஃபோசிஸ் ரீப்ளேஸ் வந்து பண்ண முடியாது. அவங்க ஆனா ப்ராடக்ட் பேஸ் சர்வீஸ் பேஸ்னு சொல்லுவாங்க, பட் ஆனா அது ஒரு ஐடி கம்பெனி. ஆனா ரீப்ளேஸ் வந்து பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இவங்க கிட்ட அந்த மோட் அனாலிசிஸா பார்க்கும்போது கிளைண்ட்ஸ் எங்க இருக்காங்க, எங்க இருந்தெல்லாம் ரெவன்யூ வருது, எப்படிலாம் வந்து அவங்க ப்ராஜெக்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்டா வந்து இருக்கும். இன்ஃபோசிஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே அப்படிதான். நம்ம பிக் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே ஒன்னு சொல்லிட்டே போலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அனாலிசிஸ் எடுக்கும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து ஜென் ஏஐக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா பண்ணிட்டாங்க. ஜென் ஏஐக்கான இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சொல்றேன். ஸோ ஜென் ஏஐக்கு அவங்க எம்ப்ளாயிஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்றாங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான டெவலப்மெண்ட்டுக்கு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தனியா போயிட்டு இருக்கு. டிசிஎஸும் பண்றாங்க, இன்ஃபோசிஸும் வந்து பண்றாங்க. அண்ட் தென் நீங்க சொல்ற ஹெச்சிஎல் டெக்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த வந்து இப்போ அது இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூக்கு வரல, ஆனாலும் சொல்றேன் விப்ரோவும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஐடி கம்பெனிஸ்க்காக இப்போ எல்லாம் ஐடி தான் வந்து ட்ரெண்ட்ல இருக்குது, உங்களுக்கு அதை வச்சு சொல்றேன். ஸோ ஜென் ஏஐ இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா அந்த ப்ராடக்ட் உள்ள வந்தது அப்படின்னும் போது அவங்களோட ஆக்சுவலா நீங்க எதை சொல்ல வரீங்க? ஏஐன்றது நம்ம யூஸ் பண்ற சாட் ஜிபிடி மாதிரி. வினோத் சார் கூட சேர்ந்து இவரும் இப்போ என்ன பூமர் ஆகிட்டாரு. இவர் வந்து 2K கிட்ஸ், ஆல்ரெடி 2K கிட்ஸ் தான், பட் என்ன ஒரே செகண்ட்ல ஜென் ஏஐன்னு சொல்லி பூமர் ஆகிட்டாரு. ஏங்க நீங்க அப்படின்னா இல்ல, எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நானும் இதே மாதிரி தான் சொல்லுவேன் அவர்கிட்ட, சார் ஏன் சார் என்ன போட்டு இது பண்றீங்கன்ட்டு. ஆனா அவர் சொல்லுவார் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிது, உங்களுக்கு தாண்டா தெரியலன்னு. பார்த்தா அது உண்மையாவும் இருக்கும். அங்க நிறைய பேருக்கு வந்து இங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏங்க நானும் உங்களை மாதிரி தாங்க இருந்தேன், அவர் மாத்திட்டாரு கொஞ்சமா. கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களை எவ்வளவு பேருக்கு இந்த வீடியோக்கு முன்னாடி ஜென் ஏஐ தெரியும்னு சொல்லிட்டு. என்னது ஆக்சுவலா அப்படின்னா இப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து இப்போ நார்மல் ஏஐ மாதிரி வச்சுங்க. இந்த நார்மல் ஏஐ வந்து நீங்க அதுக்கிட்ட ஒரு இது வந்து நீங்க பவர் பிஐ யூஸ் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு இதை வச்சு சொல்றேன். டேட்டா அனாலிசிஸ் தான் இது. சாட் ஜிபிடின்றது ஒரு டேட்டா அனாலிசிஸ், ஓகேங்களா? அதுல பஞ்ச் ஆஃப் டேட்டா இருக்கு. அந்த டேட்டால நீங்க கேட்கற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எப்படி டெரைவ் பண்ணி கொடுக்குமோ கொடுக்கும். அதுவா யோசிக்காது, அதுவா புதுசா யோசிக்காது. அதுல இருக்க ஒரு ஆர்டிக்கலோட சம்மரியை அது கொடுக்கும், ஓகேங்களா? நீங்க வேற மாதிரி கேட்டீங்கன்னா வேற ஆர்டிக்கல்ல இருந்து எடுத்து கொடுக்கும். சாட் ஜிபிடி இப்ப அவ்வளவுதான் பண்ணுது. ஆமா, சாட் ஜிபிடி நீங்க பஞ்ச் ஆஃப் டேட்டாஸ் தான் அதுக்கு இருக்குது. ஸோ அந்த பஞ்ச் ஆஃப் டேட்டாஸ் தான் அது அனலைசிஸ் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? நீங்க விக்கிபீடியால இருந்து இந்த மாதிரி நீங்க ஆர்டிகல்ஸ் இருந்து கரெக்ட். சோ இந்த ஒரு இதுல இருந்தா எடுத்து கொடுக்கும். அதுவா புதுசா யோசிக்கிறது. புதுசா யோசிக்கிறது தான் ஜென் ஏஐ. ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தான் நீங்க சொல்றீங்க. அது வேற. ஓகே, அது அடுத்த கட்டம். ஓகேங்களா? இது ஜென் ஏஐ. இப்போ வந்து எல்லாரும் டெவலப்மென்ட் பண்ணிட்டு இருக்குது அந்த ஜென் ஏஐ. ஓகே. சோ இது வந்து அதுவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிரும். டீப் லேர்னிங் வந்து பண்ணிட்டதை தாண்டி அதுவாகவும் யோசிக்க ஆரம்பிச்சு அது ஒரு தனியா அது ஒரு பிரின்சிபிள்ஸ் வந்து எடுக்கும். அடுத்து நீங்க வந்து ஸ்கிரீனர் யூஸ் பண்றீங்களா? ஆக்சுவலா நான் ஒண்ணு என்ன கத்துக்கிட்டேன்னா, நான் முதல்ல ஸ்கிரீனர் தான் யூஸ் பண்ணேன். வினோத் சாரோட வீடியோஸ்ல முக்கியமா பீரிச் அவர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து தனியா அதை பத்தி இங்கிலீஷ்ல பேசி எனக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் போடும்போது நம்ம வந்து ஸ்கிரீனரே போக வேண்டாம், டைரக்டா உள்ள போய் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம்னாரு. நான் அதை உள்ள போய் எனக்கு தேவையான ப்ரமோட்டர் அனலைசிஸ் பண்ணிக்கிட்டேன், மேனேஜ்மெண்ட் அனலைஸ் பண்ணிக்கிட்டேன், சில ரேஷியோஸ் பார்த்துக்கிட்டேன். பட் அட் தென் எனக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் திங் ஸ்கிரீனர் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். அதை வச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றதோட நான் ஒன்னொன்னுக்கு எடுத்து கால்குலேட் பண்ணி காட்டுறது என்னோட வீடியோல பண்ண முடியல. அது முதல் விஷயம். நான் அதனால என்னோட வீடியோஸ்ல வந்து ஸ்கிரீனர் தான் யூஸ் பண்ணுவேன். ரெண்டாவது, நான் அனலைசிஸ்க்குமே உண்மையிலேயே என்னதான் நான் வினோத் சாரை ஃபாலோ பண்ணி கத்துக்கிட்டாலும் அது உள்ளேயும் போய் பார்க்குறேன். அதாவது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அதோட டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் போய் நான் பார்க்குறேன். பட் அட் தென் திருப்பி நான் ஸ்கிரீனருக்குள்ள வந்துட்டு நான் ரீசெக் பண்ணி எனக்கு கம்ஃபர்டபுளா ஆயிடுச்சு. ஆக்சுவலா நீங்க ஸ்கிரீனர் யூஸ் பண்ணுவீங்களா? அண்ட் ஸ்கிரீனர் மாதிரியான ஆப்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நீங்க ஸ்டில் அந்த ரேஷியோஸ் நீங்க கால்குலேட் தான் பண்ணீங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ். ஸ்கிரீனர் தான். அண்ட் தென் அந்த ஆப்ஸ் வந்து யூஸ் பண்றது வந்து ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன் தான். அண்ட் தென் நீங்க பர்டிகுலரா டெரைவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ எனக்கு அதுக்கான தேவை இல்லை. நான் வந்து ஒரு சில டைம் வந்து கால்குலேஷன் நானா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருவேன் ஆஃபீஸ்ல. ஸோ அந்த டைம்ல உட்காந்து பண்ணும்போது எனக்கு ஆன்சர் தப்பா வரும். ஏன்னா இப்போ டெரைவ் பண்றேன் அப்படின்னா தப்பா வரும். இல்லை 12 மந்த் ட்ரைலிங்காக நான் டெரைவ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அந்த ட்ரைலிங் பியுமே வந்து எனக்கு தப்பாக தான் வரும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிட்டு அந்த கால்குலேஷன் எடுத்துட்டு வந்துட்டேன். திரும்ப நான் ஒரு கம்பெனிக்கு பண்றேன் அப்படின்னாலும் திரும்ப அது வந்து எனக்கு தப்பா இருக்குமோ கரெக்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த டவுட் வந்து இருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் ஸ்கிரீனரே உனக்கு கரெக்டாக காமிச்சிடும், அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். இல்லை அப்படின்னா இன்னொரு டெக்னிக்கும் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து யாருக்கும் தெரியாது. அந்த கம்பெனியோட இப்போ ரிப்போர்ட்ஸ்லாம் வருதுல்ல, அதை தூக்கி நீங்க உள்ள போட்டு சாட் ஜிபிடி டெரைவ் பின்னு சொன்னாலே அது கொடுத்துரும். ஓகே, ஓகேங்களா? கரண்ட் பி இப்போ நீங்க ஸ்கிரீனர் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க. ரிப்போர்ட்ஸ் போட்டானே ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி போடுறது தான் ஸ்கிரீனரோட வேலை. ஸ்கிரீனர் டீமோட வேலையே அதான். ஸ்கிரீனர் டீமோட வேலை வந்து என்ன அப்படின்னா எல்லா கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு
அதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. ஒரு கம்பெனி தனியாக அனலைஸ் பண்ணி அது டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்க்ரீனருமே ஒரு டூல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க? ChatGPT யூஸ் பண்ணுவாங்க. அதை நீங்களே யூஸ் பண்ணிட்டு நீங்களே டெரைவ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து உள்ள போட்டுட்டு அதுல இருக்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அந்த கம்பெனியோட டோட்டல் அவுட் ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க போட்டுட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி போடணும்னு தெரியும். உள்ள எப்படி இன்புட் கொடுக்கணும்னு தெரியும். அதுல இருந்து டெரைவ் உங்களுக்கு பி வேணுமா இபிஎஸ் வேணுமா டெரைவ் பண்ண சொன்னீங்க அதுவே பண்ணிடும். பட் ஆனா டேட்டா நீங்க கொடுக்கணும். நீங்க ChatGPT கிட்ட நீங்க தனியா டேட்டா கேட்டீங்கன்னா அது எடுத்துட்டு வந்துடும். 2023 ஃபினான்ஷியல்ஸ் எடுத்துட்டு வந்துடும். நீங்க 2025 மென்ஷன் பண்ணா 25 எடுத்துட்டு வராது. 23 தான் எடுத்துட்டு வரும். ஒரு சில இடத்துல வந்து மிஸ்டேக் நடக்கும்னு சொல்றேன். அதனால ஈஸியா இருக்கோ அதை எடுத்துட்டு அதுகிட்ட என்ன அவைலபிள் டேட்டா இருக்கோ அதுதான் எடுக்கும். திடீர்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னேத்து ஒரு Q1 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ரிசல்ட் நீ அனலைஸ் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அது Q4 தான் வந்து அனலைஸ் பண்ணும். Q1 அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா போன வருஷம் அதுதான் அதோட அவைலபிள் டேட்டா இருக்கும். இது வந்து போயிருக்காது. இன்னும் ஒரு சில இதுவால ChatGPTயால இது பண்ண முடியாது. நம்மளே எடுத்துட்டு போறது வந்து பெட்டரான ஆப்ஷன். நீங்களே எடுத்துட்டு போயிட்டு அனல் ரிப்போர்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் டிரைவ் மீ பின்னு கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து இன்னும் சிம்பிளான மெத்தட். நீங்க ஸ்கிரீனரும் யூஸ் பண்ணுங்க. ஸ்கிரீனில் காமிக்கிற டேட்டா தப்பா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க டெரைவ் பண்ணுன்ற ஆப்ஷன் இப்ப தேவையில்லை. அதனால சொல்றேன் மேனுவல் கால்குலேஷன் தேவை. பட் ஆனா அதுவே நீ அந்த கால்குலேஷன் எப்படி போட்டேன்னு சொன்னா அதுவே டெரைவ் பண்ணி கொடுத்துரும். அதை எப்படி நீ எது போட்டு பார்த்து ட்ரை பண்ணிக்கோ. அது உன்னோட விஷயம். இல்லை உனக்கு ChatGPT இன்னும் தரல அப்படின்னும் போது DeepSeekனு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போய் பாருங்க. அது இன்னும் சூப்பரா டெரைவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ Perplexity எல்லாம் வந்துருச்சு. அதுவுமே நல்லா தான் இருக்கு. அதுலயும் நான் செக் பண்ணிட்டேன். அதுவும் நல்லா தான் இருக்கு. நீங்க என்ன டூல் வேணாலும் யூஸ் பண்ணீங்க. அதுல இருந்து ஆனா டெரைவ் பண்ணீங்க. இது ஈஸியான மெத்தட். ஆக்சுவலா ஸ்கிரீனர்ல நானுமே அது ஒரு ப்ராஃபிட் டு மேக் கம்பெனி இல்லைன்னு எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆக்சுவலா நான் என்ன பண்ணேன், என்னோட பழைய வீடியோஸ்லாம் நிறைய ஆக்சுவலா போது ஸ்கிரீனரோட இதை யூஸ் பண்ணுவேன். நான் அதை யூஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது நான் யோசிச்சேன், சரி நம்ம வீடியோஸ் எப்படியும் போடுறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கிரீனரோட டீமுக்கு வந்து நான் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். நான் எப்படியும் உங்களுடைய ஸ்கிரீனர் ஆப்பை தான் டெய்லி என்னோட வீடியோஸ்ல காட்டுறேன். நான் உங்களை எனக்கு ஸ்பான்சர் பண்ணணும்னு சொல்லலை. எனக்கு அந்த ப்ரீமியம் வெர்ஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் அதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்செக்ட் காமிச்சுன்னா என் ஆடியன்ஸ் காமிச்சுப்பேன். உங்களுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் தானே எப்படி நான் ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ எனக்கு ப்ரீமியம் ஆக்சஸ் தரீங்கன்னு கேட்டேன். அவங்க வந்து எனக்கு நான் உனக்கு 1 month ஃப்ரீ ஆக்சஸ் தரேன். நீ எனக்கு இதுக்காக நீ எனக்கு வீடியோலாம் காட்ட வேண்டாம், எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம். நாங்க வந்து ப்ராஃபிட் மேக் பண்றதுக்காக கிடையாது. எனக்கு எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. நாங்க பண்ணல. நீ ப்ரீமியம் ஆப்ஷன் யூஸ் பண்ணு. எந்த டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லு. ஆக்சுவலா உனக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியாது. நீ வேணா சும்மா ட்ரை பண்ணி பாருன்னாங்க. ஒரு டிஃபரன்ஸ் நானும் உட்காந்து ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாமே எனக்கு இதுல கொடுத்துட்டாங்க. ஃப்ரீல கொடுத்துருவாங்க. வெறும் டூல் தான்ப்பா, நீ ப்ரீமியம் வாங்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு அவங்களே ஓப்பனா சொல்லிட்டாங்க. வேணா டொனேட் பண்ணிக்கோ. நாங்க வந்து பல பேருக்கு இதை ஹெல்ப்ஃபுல்லா பண்றோம். டொனேட் பண்ணிக்கோன்னாங்க தவிர பெருசா எதுவும் இல்லை. ஆனா ஸ்கிரீனர்ல வந்து நான் பெருசா அந்த யூஎஸ் மார்க்கெட் பத்தின டேட்டா வந்து பெருசா பார்த்தது இல்லை. பட் அதுக்கு வந்து முக்கியமா நான் உங்களோட சேனல் நிறைய பார்த்திருக்கேன். ஸோ யூஎஸ் மார்க்கெட் பத்தி உங்களுடைய ஐடியாஸ் என்ன? யூஎஸ் மார்க்கெட்ல இருக்க ஸ்டாக்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுங்க? யூஎஸ் மார்க்கெட் பத்தி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பட் ஆனா அதை நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ற இடத்துல இல்லை. என்ன ரீசனாலும் சொல்லிடுறேன். எனக்கு வந்து அதோட கிளாரிட்டி இன்னும் எனக்கு அது வந்து பர்ஃபெக்டா வரல. என் சேனல்லையும் நான் வந்து மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணதில்லை. அந்த நான் யூஎஸ் மார்க்கெட் பத்தி நான் பீரிச்சிலுமே பேசியிருக்க மாட்டேன், மணி பேச்சுலுமே பேசியிருக்க மாட்டேன். எனக்கு வந்து நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அப்படின்னா அதுக்கோட ஆன்சர் நான் வச்சுட்டு தான் கேள்வியை கேட்பேன். இல்லைன்னா நான் கேள்வி கேட்க மாட்டேன். அது நீங்க வினோத் சார் வீடியோலையுமே இருந்தாலும் சரி, நான் எந்த வீடியோஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு நான் ஆன்சர் எனக்கு தெரிஞ்சாதான் நான் கேள்வியே கேட்பேன். அந்த ஆன்சர் வர வரைக்கும் என் கேள்வியை மாத்திக்கிட்டே இருப்பேன். உதாரணத்துக்கு நீங்க இப்ப என்கிட்ட கேள்வி கேட்கறீங்களா, இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்னவா இருக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இதான ஆன்சர், ஆனா நீ தப்பா சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 4 கேள்வி கேட்பீங்க. நான் அந்த மாதிரி தான் அப்ரோச் வந்து மேக் பண்ணுவேன். அந்த மாதிரியான இது இல்லை. எனக்கு யூஎஸ் மார்க்கெட்ல எனக்கு வந்து அந்த அளவுக்கான கிளாரிட்டி இல்லை. ஆனா எனக்கு தெரியும், நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனா அதை நான் உங்களுக்கு டிஸ்கோஸ் பண்ற இடத்துல இல்லை, மக்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து இப்போ நான் யூஎஸ் மார்க்கெட் பத்தி சொல்லிடலாம். இப்போ வந்து நீங்க யாவோ ஃபினான்ஸோ நீங்க வந்து ட்ராக்கிங் டூலா வந்து எடுத்துட்டு பண்ணலாம். இல்ல தப்பு இல்லை. அதுலயுமே வந்து நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற விஷயம் அதுல வந்து வந்துரும். ஓகேங்களா? யாகோ ஃபினான்ஸ் ஓகேங்களா? அதுல உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? பட் ஆனா அது இப்போ யூஸ் பண்ணாம வேணாம்ன்றது எனக்கு ஸ்கிரீனர் அளவுக்கு அந்த நாலேஜ் இல்லை. நான் யூஸ் பண்றது அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம்னா அந்த இது யூஸ் பண்ணிக்கிட்டே இல்லை. ஸோ அதனால வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ற வீடியோ பார்த்தேன். டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு வேல்யூ நம்ம டிரைவ் பண்ணிட்டு இன்ட்ரின்சிக் வேல்யூ பத்தி அவர் பேசியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, உங்களோட இன்ட்ரின்சிக் வேல்யூ சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் 1-2 வாட்டி பண்ணி பார்த்தேன். நான் இன்னைக்கு பண்றதுக்கும் நாளைக்கு பண்றதுக்குமே எனக்கு வித்தியாசம் வந்துச்சு ஆக்சுவலா. ஏன்னா என்னோட அந்த டைம்ல என்னோட தாட் வேற மாதிரி இருந்துச்சு, நாளைக்கு முன்னாடி தாட் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்க இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணுவீங்களா? மணி பேச்சு டீம்ல அதை கால்குலேட் பண்ணிருக்காங்களா? ஸோ அதை பத்தின உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ். மணி பேச்சு டீம் பார்க்கும்போது எங்க யூடியூப் டீம்ல யாரும் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? எங்களோட யூடியூப் டீம் வேற. அண்ட் தென் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கான டீம் வேற. அதுக்கே வந்து வேற டீம் இருக்கு. அவங்க கண்டிப்பா இதை பண்ணுவாங்க. ட்ரேடர் வினோத் ஷேக் அவங்க டீம் இருக்காங்க. ஆல்பின் அண்ணா டீம்ல இருக்கு. ஸோ அவங்க பண்ணுவாங்க. பட் நாங்க பண்ண மாட்டோம். எங்களோட வேலை உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அது எடுத்துட்டு வந்து டெலிவரி பண்றது தான். ஓகேங்களா? அதுதான் எங்க வேலை. நாங்க வந்து மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டோம்.
பட் தென் ஆனால் இன்ட்ரென்சிக் வேல்யூவா நம்ம வரும்போது ஸோ அது வந்து நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்ட்ரென்சிக் வேல்யூ டிரைவ் பண்ணுறது அது இப்போ ஆக்சுவலாக என்ன வேல்யூ அப்படின்றது வந்து டிரைவ் பண்ணுறது இன்ட்ரென்சிக் வேல்யூவாகவே வந்து இருக்கு. அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேங்கிங் ஸ்டாக்ஸே வச்சு சொல்கிறேன். இப்போ வந்து கர்நாடகா பேங்க் வந்து விழுந்துகிட்டே இருக்கு ரீசெண்டாக. பட் ஆனால் எல்லாருக்கும் வந்து பயம் வந்து கிரியேட் ஆகுது. என்ன ரீசன்னாலன்னு நினைக்கிறீங்க? அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, நமக்கு மைனஸ் காசு கம்மியா போகுது. இது வந்து பேசிக்கா இருக்கும். பட் ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த கம்பெனி பிரச்சனையிலே போய் முடிஞ்சா கூட அந்த கம்பெனியோட புக் வேல்யூ எவ்வளவு இருக்குல்ல, அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சதுல. ஸோ அதை வந்து எல்லாரும் கால்குலேட் பண்ணி அவங்க பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. பட் ஆனால் ஸ்கிரீனர்லேயே வந்து இருக்கு. இன்ட்ரென்சிக் வேல்யூ நீங்க இப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்க இதுலயே வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். புக் வேல்யூ வச்சு சொல்றீங்களா? நான் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன். புக் வேல்யூ வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால சொல்றேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸுமே நீங்க இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து நீங்க இதுலயே பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீனர்ல போயிட்டு உங்களுக்கு மீடியன் பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். 5 இயர்ஸ்க்கான பி, 10 இயர்ஸ்க்கான பி வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு அந்த பியை வந்து நீங்க பேசிக்கா வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேங்கிங் ஸ்டாக்ஸ்னு பார்க்கும்போது பிரைஸ் டு புக் வச்சுக்கிறோம் மீடியமா. ஓகேங்களா? இது பேங்கிங் ஸ்டாக்ஸ் அண்ட் தென் ஃபினான்ஷியல்ஸ்க்கு நீங்க இதுவே வந்து இது கொண்டுட்டீங்க. பி வச்சு நம்ம கால்குலேட் பண்ற ஸ்டாக்ஸ் கொண்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மீடியன் பியை விட இப்போ கம்மியா ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தாலே அதுவே உங்களுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ மேக்ஸிமம் அதுவே போதும். ஆக்சுவலா போக வேண்டாம். இந்த மாதிரி நான் ஆக்சுவலா ஒன்று பண்ணேன். ஆனந்த் சாரோட வீடியோல வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ வேல்யூ அதிகமா இருக்கு, குறைஞ்சிருக்கு, ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூ தெரியல அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் 1 இயர் ஆயிடுச்சு நினைக்கிறாரு. அந்த டைம்ல ஏதோ பார்த்தேன். நான் போயிட்டு பிவி ரேஷியோ பார்த்தேன். அதோட மீடியன் பி கிட்டத்தட்ட வந்துருந்துச்சு 2.3 சம்திங். நூறு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வந்துருந்துச்சு. ஸ்டில் ஆனந்த் சாருக்கு அது வேல்யூ தெரியல. நான் என்ன யோசிச்சேன், என்ன இருந்தாலும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஒரு மோட் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி அதுக்குன்ட்டு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஆக்சுவலாக எனக்கு அது பயங்கர ப்ராஃபிட்டபுளாக போய் முடிஞ்சிருச்சு. நான் அதே மாதிரி நான் இன்னொன்னும் பண்ணேன். இது வந்து இந்த இடத்துல நல்லதா முடிஞ்சதை சொன்ன மாதிரி கெட்டதா முடிஞ்சதையும் நான் சொல்றேன். இண்டஸ்இண்ட் பேங்க், இந்த பேங்க் வந்து ஆக்சுவலாக ஆனந்த் சார் கன்சிடர் பண்ணுன்னு சொல்லியிருந்தார். அவர் கன்சிடர் பண்ண சொல்றது கூட அனலைஸ்லாம் பண்ணி வச்சுட்டேன். நான் அந்த கம்பெனியில் ஒர்க் வேற பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அது உண்மையே ஒரு பயாஸ் கொடுத்துருச்சு. எனக்கு அந்த கம்பெனி ஒர்க் பண்ணி எனக்கு கம்பெனி நல்ல கம்பெனி தான் கூட உண்மையை சொல்லலாம். ஒரு பயாஸும் கொடுத்துருச்சு. இப்போ நானும் லாஸ்ட்டில் தான் உட்காந்துருக்கேன் அவங்கள மாதிரி. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி குறைய வாங்கியிருந்தேன்னா எனக்கு இதுவாயிருக்கும். அந்த டைம்லன்னு பார்த்து எனக்கு ஒரு போனஸ் வந்துச்சு. எனக்கு அந்த டைம்ல எந்த ஸ்டாக்ல போடும்போது அது ஒண்ணுதான் வேல்யூ வந்துருச்சு. 1200 நான் போய் வாங்கினேன். நான் நார்மலா வாங்குற 1, 2 வாங்குறதுக்கு பதிலா அந்த டைம்ல இருந்த ஒரு லாட் வந்து நான் ஒரு 10 ஸ்டாக் கிட்ட வாங்கிட்டேன். 10 ஸ்டாக்ல ஒரு 6, 7 ஸ்டாக் கிட்ட வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னதான் அது 600 ரூபாய்க்கு வரும்போது நான் வாங்கினாலும் என்னுடைய இது வந்து லாஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணாம இருந்து நான் அடி வாங்கியிருக்கேன், ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கவுங்க இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. அண்ட் அது போனாலும் நீங்க அதை புரிஞ்சுட்டு இருக்கணும். எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் இண்டஸ்இண்ட் பேங்க் எப்படி போயிடும் அப்படின்னு. எனக்கு இன்னொரு டவுட் என்ன பெருசா இருந்துச்சு அப்படின்னா, ஆனந்த் சாரோட வீடியோஸ் வந்து பாண்ட்ஸ் வாங்குங்க, வாங்குன்னு சொல்ல மாட்டாரு, பாண்ட்ஸ் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ட்டு எப்பவுமே சொல்லுவாரு. பட் அவரே சொல்லிடுவாரு, இந்த இடத்துல நான் சொல்ல முடியாது, அது ரொம்ப சென்சிட்டிவ்னு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன் அது சென்சிட்டிவ்? எனக்கு ஆக்சுவலா அது தெரியல, ஏன் அது சென்சிட்டிவ்னு சொல்றாங்கன்ட்டு. அது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. ரெண்டாவது, உங்களுடைய கண்ணோட்டம் பாண்ட்ஸ் பத்தி. அதோட இப்ப இந்த சேனல் வந்து பெரிய இது இருக்காது, எக்ஸ்போசர் இருக்காது. 5000ங்கிறது மிஞ்சி போனா ஒரு 10,000 வரைக்கும் போனா கூட பெரிய எக்ஸ்போசர் இருக்காது. ஏதாவது சொல்லலாம் பாண்ட்ஸ் பத்தி அப்படின்னா நீங்க கன்சிடர், நாட் சேயிங் வாங்கன்னு சொல்லலாம், கன்சிடர் பண்ண முடியும். ஏதாவது ஐடியா சென்ஸ்னா சொல்லலாம். உங்களுடைய வியூஸ், ஆனந்த் சாரோட வியூஸ். அண்ட் முதல்ல ஏன் அது சென்சிட்டிவ்னு சொல்றாங்க? என்ன ரீசன்னா, இப்போ ஷேர் மார்க்கெட் நம்ம அட்வைஸ் கொடுக்கறதுன்றது வந்து அட்வைஸை தாண்டி அது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் நம்மளோட வீடியோவில் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். பட் பாண்டுன்றது வந்து செகண்டரி மார்க்கெட், இந்த இதெல்லாம் தாண்டி அது வந்து இப்போ இன்னும் ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வரல. ஓகேங்களா? ஓப்பன் மார்க்கெட்னா இப்போ உங்களால ஷேர் பிரைஸ் வந்து எவ்வளவு ட்ரேட் ஆகுதுன்னா பார்க்க முடியும். பட் பாண்டோட பிரைஸ் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாண்டோட பிரைஸ் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து இந்த டேட்ல வந்து இருக்கு, இப்போ நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாண்ட் வந்து லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இதுவே வந்து உங்களுக்கு ஓப்பன் மார்க்கெட் மாதிரி தெரியலாம். பட் ஆனா திரும்ப நீங்க ரீசேல் பண்ணும்போது அந்த மார்க்கெட் எங்க போய் பார்ப்பீங்க? என்ன நீங்க கோல்டன் பையோ இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஸ்டேபிள் மணியோ நீங்க என்ன பண்ணாலும் யூஸ் பண்ணீங்க பாண்டுக்கு. இப்போ வின்டுவெல்த் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆப்லாம் நீங்க போயிட்டு ரீசேல் வேல்யூ நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு மேக்ஸிமம் வேல்யூன்றதே உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ ரீசேலே உங்களால வந்து பண்ண முடியல. அது வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கு அது வந்து இல்லை, உங்களுக்கு இல்லை லிக்விடிட்டிலாம் இருக்கும். ஓகேங்களா? லிக்விடிட்டிலாம் எல்லாமே அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனா உங்களுக்கு அந்த ரீசேல் வேல்யூ ஓப்பனா இல்லைல்ல. இப்போ நீங்க ஐடிசி வந்து நம்ம வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக பேசிடலாம். ஓகேங்களா? இந்த டைம்ல எப்படி இருக்கும், அந்த டைம்ல எப்படி இருக்கும். ஒருவேளை எதனா ஒரு பிரச்சனை வருது நம்புது, அந்த டைம்ல பிரைஸ் இறங்குது நம்புது, இந்த பிரைஸ்ல தானே இருக்கு, ஓகே நீங்க இந்த டைம்ல வந்து இருக்கணும் நான் டிசைட் பண்ணி கூட நீங்க சொல்லிக்கலாம். பாண்டுக்கு நீங்க வாங்கிட்டீங்க, நீங்க வச்சிருக்கீங்க, பாண்ட் வந்து இப்போ அதுக்கான ரீசேல் வேல்யூ நீங்க எங்க போய் காமிப்பீங்க? அஃபிஷியல் டேட்டா. கிட்டத்தட்ட வீடு வாங்கின மாதிரி தான், நான் பூட்டி வச்சுட்டு அது இறங்கினாலும் ஏறினாலும் நான் சொல்ற வேல்யூல வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரியான. கரெக்ட். அஃபிஷியல் டேட்டா நம்மளால காமிக்க முடியாது. ஸோ அதனால அது எஜுகேஷன் பர்பஸ் ஃபுல்லா வராது.
ஸோ இதனால தான் ஓப்பனாக பேச முடியாது. ஓகே. இது வந்து எங்களோட யூடியூப் டீம் சைட்ல இருந்து நாங்க சொல்றது. பட் ஆனந்த் சாரோட கான்செப்ட்ல அது வேற மாதிரி இருக்கலாம். அண்ட் தென் மேல மேனேஜ்மெண்ட் சைட்ல வேற மாதிரி இருக்கலாம். இது வந்து நாங்க யூடியூப் டீம் சைடா வந்து சொல்றது. ஓகேங்களா? யூடியூப் டீம் சைட்ல இதனால இந்த ரீசனால பண்றது இல்ல. நானும் வந்து வீடியோஸ்ல பாண்ட்ஸ் பத்தி பேசியிருக்கேன்ல. நானும் பாண்ட் பத்திலாம் லெசன்ஸ்ல பேசியிருக்கேன். பார்த்தேன். இப்ப ரீசென்ட்டா இவரு வரதுக்கு முன்னாடி அவர் வீடியோ தான் கேட்டுட்டு இருந்தேன். ஆமா, பாண்ட்ஸ் பத்தி பேசியிருக்கேன். பட் ஆனா என்ன பாண்ட்ஸ் என்னால சொல்ல முடியாது. என்ன ரீசனால? அதுனா அந்த வீடியோலயும் அப்படிதான், இங்கேயுமே அப்படிதான். அந்த பாண்டோட அந்த ஓப்பன் மார்க்கெட் இன்னும் வரல. ஓப்பன் மார்க்கெட் வரும்போது, ஓப்பனா மார்க்கெட்ல வரும்போது நம்ம அத பத்தி ஈஸியா டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்ப நீங்க பாண்ட பத்தி கேட்கவே இன்னொரு கொஸ்டின்ஸா என்ன நீங்க பர்ட்டிகுலரா கேட்கவே நான் சொல்றது என்னன்னா, பாண்டுன்றது கண்டிப்பா எல்லாருக்கும் தேவையான்னு கேட்டீங்கன்னா, தேவை. நீங்க எஃப்டி வைக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது தேவை. ஓகேங்களா? சோ அதுல நீங்க வந்து கரெக்ட்டா அதுல மெயினா இருந்துங்க. வந்து உங்ககிட்ட 10,000 இருக்கு அப்படின்னாலும் நீங்க பாண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் வந்து உண்மைதான். இப்ப வின்12ல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேபிள் மணில வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் சொன்ன அந்த ரீசேல் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. மெச்சூரிட்டி முன்னாடி நீங்க வித்துட்டு போகணும். அவங்க வாங்கிக்கிறது ரெடியா? கண்டிப்பா கிடையாது. காசு நடுவுல விக்கிறப்ப தான் நமக்கு ஆக்சுவல் நடுவுல விக்கிறப்ப ஆனாலும் நீங்க யாரு விக்கணும்னா, இப்போ நான் பாண்ட் வச்சிருக்கேன். இதுல இருந்து இப்போ நான் 10,000 இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 80 ரூபா வருதுப்பா மாசம். இல்ல 100 ரூபா வருதுப்பா மாசம். நீ வச்சுக்கிறியா? அப்படின்னு சொல்லி உன்கிட்ட கேட்கறேன். இவனுக்கு ஏன் நீ 10,000 தான் 80 ரூபா வருதுல்ல, 100 ரூபா வருதுல்ல மாசம். நீ ஏன் என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி கேட்பேன். இல்ல எனக்கு அந்த 10,000 தேவைப்படுது. என்கிட்ட 10,000 இல்லையே, நான் ஒரு 9,500 தரேன் அப்படின்னீங்கன்னா, நீங்க 9,500 தரீங்க அப்படின்னும் போது, அது ஆப்வியஸ்லி எனக்கு லாஸ் தான். அண்ட் தென் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு தான் திரும்ப வரப்போகுது. ஸோ உங்களுக்கு அது கெயின். எனக்கு ஆமா. அதனால ஸோ இந்த மாதிரி வந்து அதுவும் நீங்க வாங்குறதுக்கு ரெடினா தானே. உங்களுக்கு அது என்னென்ன தெரியல, நீங்க எப்படி வாங்குவீங்க? ஸோ அது அந்த ஒரு இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ அதனால ஆன்லைன்னா இப்போ நானுமே வந்து வீடியோஸ்ல வந்து சொல்லணும். பட் ஆனா ஆன்லைன்ல சொல்லாததுக்கான ரீசன் ரீசேல் வேல்யூ எங்க இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். இன்னொன்னு வந்து இப்போ வந்து நான் வந்து மேக்ஸிமம் 10 இயர் ஹோல்ட் பண்ண ரெடியா இருக்கேன் மெச்சூரிட்டி வரைக்கும். எனக்கு தேவையில்லாத பணம் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்றதுமே நான் என்னுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இன்னொரு 5-6 வருஷம் தேவையில்லாத பணம். மினிமம் 5-6 வருஷம் 10 வருஷம் தேவையில்லாத பணம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதே மாதிரி நான் ஆக்சுவலா நான் கொஞ்ச நாள் சொன்னால ஒரு போனஸ் வந்துச்சு. அந்த போனஸ் வந்து என்ன பண்ண நிறைய ஸ்டாக்ஸ்ல நான் போட்டுட்டேன். பாக்கி இருந்த ஒரு லம்ப் அமௌண்ட் அந்த டைம்ல புதுசா வந்த இன்ட்ரெஸ்ட் தான் நான் போட்டேன். அந்த டைம்ல எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. நம்ம பாண்ட்ஸ்ல போட்டுருக்கலாமோ அப்படின்னு. எனக்கு அது தேவையில்லை. அட்லீஸ்ட் இன்னொரு 2-3 இயர்ஸ்க்குனா ஆனந்த் சார் வந்து சில ஸ்டாக்ஸ் கன்சிடர்னு சொல்லுவாங்கல்ல. ஸ்டாக்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் சொல்றாங்க. ஸ்டாக்ஸ் வந்து ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய பேர் நிறைய ஆனந்த் சீனிவாசன் வச்சு நான் வீடியோஸ் போட்டுருக்கேங்கனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கன்சிடர் பண்ற ஸ்டாக்னு சொல்ற அதே கம்பெனியை நான் பாண்ட்ஸுக்கும் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ட்டு. இப்போ ஒரு இப்போ சவுத் இந்தியன் பேங்க் உங்களுடைய வீடியோஸ்ல வந்து ஏகப்பட்ட சவுத் இந்தியன் பேங்க் போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் இருக்கு, அதோட பாண்ட் நான் கன்சிடர் பண்ணலாமா? ஏன்னா ஸ்டாக் நான் அனலைஸ் பண்ணிட்டேன். கன்சிடர் அகைன் சொல்றேன். அவர் சொன்னாரு, நான் வாங்க சொல்லல. நீங்க செக் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கீங்க. ஸ்டாக்குக்கு அந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு தோணுது. அதே கம்பெனி அப்ப அனலைஸ் பண்ணி அது விழாதுன்னு, அதாவது அந்த கம்பெனி மொத்தமா லாஸ் ஆயிடாதுன்னு நம்பிக்கை இருக்கும்போது அந்த கம்பெனி பாண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இது ஒரு இந்த மாதிரி தான் நானும் இந்த அப்ரோச் பண்ணி கேட்டேன். அவங்க பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நானும் அதுதான் வந்து சொல்லுவேன். நீங்க கண்டிப்பா பண்ணலாம். இப்போ உங்களுக்கு முத்தூட் மேல நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா வந்து இருக்கும். ஓகேங்களா? அவங்க வந்து பாண்ட்ஸ் கொடுத்தாலும் வந்து கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குல்ல. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, இப்போ முத்தூட்டோட ஃபின்காப் அவங்களோட பாண்டுமே இப்போ மெச்சூரிட்டி பீரியட் வந்து போயிட்டு இருக்கு. ஓப்பன் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணா அந்த பாண்ட்ஸ் கூட வாங்கிக்கலாம். நீங்க என்ன ஆப்ல சர்ச் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸ்டேபிள் மணி இருக்கு. இல்ல அப்படின்னா உங்களுக்கு கோல்டன் பே வந்து இருக்கு. நீங்க அதுல வந்து சர்ச் பண்ணி பண்ணலாம். பாண்ட்ஸ் இந்தியாவும் இருக்கு. பட் நான் பார்த்த வரைக்கும் ஸ்டேபிள் மணில ஐ திங்க் வந்து ஓப்பன்ல இருந்துச்சு. வின்12லயும் ஐ திங்க் ஓப்பன்ல தான் இருந்துச்சு. பட் ஆனா அங்க போய் வாங்குங்கன்னு நான் வந்து சொல்றேன். என்ன ரீசன் சொல்ல வரேன் அப்படின்னா, திரும்ப அந்த ரீசேல் தான். ஓகேங்களா? அந்த மெச்சூரிட்டி பீரியட் வந்து ஒரு 5 இயர்ஸ் கூட போட்டுருக்கலாம். திடீர்னு பணம் வருது தேவை அப்படின்னும் போது வாங்கிக்க மாட்டாங்க. இதுக்கு பெஸ்டான ஆப்ஷன்னா நான் சொல்ல வரது, நீங்க ஆனந்த் டீம் தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அந்த டீம்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாண்ட் தேவை அப்படின்னா, உங்களுக்கு காசு தேவை அப்படின்னா எப்படி ரீசேல் பண்ணி கொடுப்பாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரீசேல் தான் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு வேல்யூ உங்ககிட்ட இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க 1 crore நீங்க வந்து பாண்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்க 1 crore வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி 1 crore வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஆன்லைன்ல இவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வாங்கிக்குவாங்க. ஆக்சுவலா நிறைய பேர் வினோத் சாருக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் முதல்ல அவர் என்ன எனக்கு ரிப்ளை பண்ண போறேன்னு நினைச்சேன். நான் இது வரைக்கும் அவருக்கு 2-3 தடவை மெசேஜ் பண்ணியிருக்கேன். 3 தடவை எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். 3வது தடவை மட்டும் ஐ திங்க் அந்த டைம்ல ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ்னால பெருசா பண்ணதுனால அவரால் பேச முடியல. பாக்கி 2 தடவை நான் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா ரிப்ளை வந்திருக்கு. ஸோ நீங்க கூட இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க லிங்க்டின்ல கூட மெசேஜ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா அவர் ரிப்ளை கொடுக்குறாரு. நான் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு மெசேஜே பண்ணாம இருக்கீங்க. நான் சொன்னதுனால ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாரு. அதுதான் சொல்ல வந்தேன். இல்ல அவர் ரிப்ளை எல்லாம் பண்ணுவாருங்க. அவர் ரிப்ளை எல்லாம் பண்ணுவாரு. வந்து அதுக்காக தனி போன்லாம் வந்து வாங்கி வச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டா இப்போ இன்னும் ரொம்ப வந்து அதிக பேர் கேட்க ஆரம்பிச்சிருந்தா தனியா போனே ஒன்று வாங்கி வச்சிருக்காரு. நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் ஒரு போன்ல. எவ்வளவு கமெண்ட்ஸ் இருக்கு சார், எப்படி சார் இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியும்? நீ என்ன ஒண்ணு பண்ணா? இல்ல உங்களுக்கு நாங்க நீ தான் பண்ணோம் அப்படின்னா.
சரி இல்லை சார் நான் பண்ணிடல நீங்களே பண்ணுங்க அப்படின்ட்டு வேற எதனா வந்து பேசியே வச்சிருப்பாரு அவங்க கிட்டலாம். அவங்க கிட்டலாம் வந்து நம்ம டீம் நம்பர் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு அதை மட்டும் கொடுப்பேன். அதுவும் வந்து தனியாக மார்க் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ புது ஆளுங்கிட்ட அவர் மட்டும் தான் பேசுவார். அவர்கிட்ட இருக்க இன்னொரு இது என்ன அப்படின்னா, சரி சார் நம்ம டீம் கொடுத்து பேசலாம். நான் இல்லை அவங்க என்ன இதுன்னு அதுக்கு நான் தான் பேசுவேன்னு. ஸோ அதனால அவர் டைம் அதிகமாகும். அதே மாதிரி ஐ திங்க் சேம் ஆன்சர் தான் நீங்க குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஎஸ் ஸ்டாக்ஸ்க்கு சொல்லிட்டீங்க. ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ்க்கும் சேம் ஆன்சர் தானா இல்ல அதுல ஏதாச்சும் டிஃபரன்ஸ் ஆகும்? ஜாப்பனீஸ்க்கும் சேம் தான். அதுலயுமே வந்து இன்னமும் நான் அந்த ஸ்டடி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால என்னால வந்து கரெக்டா வந்து இப்போ எப்படி சொல்றது, இப்போ நான் சொல்லிடலாம் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வந்து சொல்லிடலாம். பட் ஆனா நீங்க என்ன வந்து ஓகே இது நடந்துருச்சு, இது நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னும் போது நானே ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு சான்ஸ். அதனால நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு சொல்ற அளவுக்கு நான் வளரல அப்படின்றதுனால நான் சொல்றது இல்லை. எனக்கும் நானும் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் போடுங்கன்ட்டு. நான் மேக்ஸிமம் என்ன பண்ணேன்னா நான் அது ஒரு வீடியோவும் போட்டேன். ஃபாரின் பட்டாஸ் லிஸ்ட்னு சொல்லிட்டு நான் வீடியோவும் போட்டேன். அவர் சொன்னதை மட்டும் தான் சொன்னேன். பட் ஆக்சுவலா எனக்கு பெருசா அவர் சொன்னது எல்லாத்தையும் கலெக்டிவா போட்டு சொன்னேனே தவிர எனக்கு பெருசா அங்க ஒரு பிரச்சனை என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்ல நான் பார்த்த வரைக்கும் ப்ராடக்ட் எதுவுமே ஸ்ட்ராங்கா இல்லை. பட் யூஎஸ் அண்ட் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ல ப்ராடக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்ல. பட் அவங்கள்ட்ட என்ன பார்த்தோன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட்ங்கிறது இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் இருந்துச்சுன்னா என்னால இப்போ உங்ககிட்ட கேள்வி கூட கேட்க முடியாது. இந்த இது இல்லாம லினக்ஸ் வச்சு பேசினா அதுவும் நம்மளுக்கு தான் எனக்கு தெரியல. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராடக்டா இருக்கு. ஜாப்பனீஸ் கிட்ட அந்த இன்ஜினியரிங் இது நல்லா இருக்கு. அந்த ப்ராடக்ட்டை மட்டுமே தனியாக அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்ட்டு. இப்போ சொன்னால நமக்கு ஃபியூச்சர்ல வந்து அந்த ப்ராடக்ட் இருக்குமாங்கிறது எனக்கு அங்க ஆக்சுவலா ப்ராடக்ட்டுக்கு அதிகமான வேல்யூ இருக்கிறது தெரியுது. பட் அந்த மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்றதும் அவங்க மார்க்கெட் ரியாக்ட் பண்றதும் டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் என்கிட்ட பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்லி பண்ற அளவுக்கு இல்லைங்கிறதால நானும் ஃபாரின் ஸ்டாக்ஸை பெருசா கன்சிடர் பண்றது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க ஃபாரின் ஸ்டாக்ஸ் பேசுங்க அந்த அளவுக்கு பேசுறதுக்கு என்கிட்டயும் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணாதானே உங்களுக்கு சொல்ல முடியும். நான் மாசம் 50,000 எடுத்து அது ஃபாரின் ஸ்டாக்ஸ்ல போறேன்னா உங்களுக்கு சொல்ல முடியும். நானே பண்ணல அப்ப நான் எப்படி உங்களுக்கு சொல்றதுங்க நானும் சொல்றேன். அதேதான் இங்க இன்னொரு விஷயம் வேணா சொல்லிடுறேன். நீங்க யூஎஸ் மார்க்கெட் நீங்க இண்டிவிஜுவலா அப்ரோச் பண்ணலாம். நிறைய ஆப்ஸ் வந்து இருக்கு. ஜப்பான் மார்க்கெட்ல நிறைய ஆப்ஸ் இருக்கு. நீங்க பண்ணலாம். உங்களுக்கு வந்து இங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆகஸ்ட் அப்போ வந்து எலெக்ஷன் நடந்தது நமக்கு 2024. அப்போ வந்து மோடி ஜெயிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அவர் ஜெயிக்கும் போது அவரை சுத்தி எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாரு என்ன இதெல்லாம் சொல்லும் போது அதுக்கான ரேலி ஸ்டாக்ஸ்லாம் ஆச்சு. ஓகேங்களா? என்னென்ன ஸ்டாக்ஸ் ஆச்சுன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். இதுல வந்து நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு அமராஜா வச்சுக்கலாம். அது வந்து இங்க ரேலி ஆச்சு. கிட்டத்தட்ட 1500-700 கிட்ட வந்து போச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து லாஸ்ட் 52 வீக் ஐயா வந்து அதுதான் வந்து இருக்கும். இப்போ திரும்ப வந்து 900 வந்துச்சு. ஓகேங்களா? ஆனா அது அப்பயும் 900 தான் இருந்துச்சு. ரேலி என்ன ரீசன்னால அந்த மார்க்கெட்ல யார் வராங்க யார் போறாங்கன்றது ஒரு ரேலி. அந்த டைம்ல மார்க்கெட் கிராஷும் ஆச்சு, திரும்ப ரெக்கவர் ஆச்சு, எல்லாமே வந்து நடந்துச்சு. இப்போ என்னால வந்து நான் இந்தியாவில் இருக்கேன், என்னால புரிஞ்சுக்க முடியுது. ட்ரம்ப் வந்தாங்க மாறினாங்க, அவரோட ட்ரேட் டைரக்ட் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அதுல என்னென்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு அந்த அரசியலும் சேர்ந்து தான் உங்களுக்கு புரியணும். அது ரொம்ப கஷ்டம். ஸோ பிரச்சனை என்னன்னா இப்போ இந்தியாவோட நடக்கிற அரசியல் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். அமெரிக்காவில் நடக்கிற அரசியல் உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? நீங்க ஃபெட்டையும் நீங்க கனெக்ட் பண்ணணும், நீங்க ட்ரம்ப்பையும் நீங்க கனெக்ட் பண்ணணும், அண்ட் தென் ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட் பார்ட்டியும் நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது மூணுமே உங்களால கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்ல என்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் வருது அதை தாண்டி எலான் மஸ்கோட வேலையுமே இங்க இருக்கு. ஸோ அவருமே தனி பார்ட்டி ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம அமெரிக்கன் மார்க்கெட் சொல்லலாம். இப்போ என்ன ஜப்பான் மார்க்கெட் கேட்டீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து யாருக்குமே தெரியாது ஜப்பான் மார்க்கெட்ல இந்த மாதிரி அரசியல் சைடா என்ன நடக்குது அப்படின்றலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அதுக்கு மோர் நாலேஜபிள் வந்து வேணும். அண்ட் தென் நீங்க ட்ராக்ல இருந்துகிட்டே இருக்கணும். இன்னும் ஜாப்பனீஸ்ல என்ன பிரச்சனைனா ஏதாவது கம்பெனி வெப்சைட் ஓபன் பண்ணா அப்படியே ஃபுல்லா நமக்கு புரியாத லாங்குவேஜ் இருக்கு. என்னதான் நீங்க அனிமே பார்த்தாலும் ஒரு வாரத்துக்கு மேல உங்களால கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு தான். ஸோ அதெல்லாம் பட் ஆனா அதுக்கும் பெட்டரான வே நீங்க வந்து சார் டீம் கான்டாக்ட் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா அவங்ககிட்ட அதுக்கு செப்பரேட்டான டீம் இருக்கு. அண்ட் தென் ஆன்சர் ஆப்வியஸ்லி வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒருத்தரே போதும். அவர் எல்லா மார்க்கெட்டையும் வந்து கரைச்சு பிடிச்சி வச்சிருக்காரு. நீங்க இன்னும் நீங்க ஜெர்மனி மார்க்கெட்லாம் உள்ள ஷேர்லாம் வந்து பேசுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து நீங்க ஷாஸ்வத் தெரியும்ல உங்களுக்கு? ஸோ ஷாஸ்வத் வீடியோஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஜெர்மனி மார்க்கெட்லாம் பேசுவாங்க. ஸோ இன்னும் நிறைய மார்க்கெட்ஸ் வந்து அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும். ஆக்சுவலா நான் இன்னொன்னு கூட பார்த்தேன், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. நம்ம மார்க்கெட்ல வந்துட்டு ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் கிட்டத்தட்ட புரோக்கர்ஸ் கிட்ட இல்ல. பட் யூஎஸ் மார்க்கெட்ல அந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட இருக்கா? ஏன்னா நான் பாக்குறப்ப வெஸ்டர்ன் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அதை ரிஸ்கா சார் எப்படி பாக்குறாரு ஆனந்த் சார்? இல்ல அதை நான் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணது. நான் தான் சொன்னேன், நான் அமெரிக்கன் மார்க்கெட் பத்தி நான் டிஸ்கஸே பண்ண மாட்டேன். நான் ஜப்பான் மார்க்கெட் பத்தியுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். என்ன பொறுத்த அளவுக்கு நான் ஒரு சப்ஸ்கிரைபரா அங்க உள்ள இருக்கேன். ஆனா அவங்க கூட அந்த ஒரு கான்வர்சேஷன்ல வச்சுக்கிட்டோம்ல, அதுக்கான ஆன்சர் நான் வச்சுட்டு தான் கான்வர்சேஷன் வைப்பேன். அது வீடியோவா இருந்தாலும் சரி, நார்மலா பேசினாலும் சரி. இப்போ ஒரு ஆன்சர் நான் வச்சுக்கிட்டே உங்கள்ட்ட கேட்க போறேன். நீங்க என்ன ஆன்சர் தரப்பீங்க எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழியில கேட்டுதான் ஆகணும். அந்த சீக்ரெட் பட்டாஸ் லிஸ்ட், அதாவது
எல்லாமே வெளில சொல்லிடுறாங்க. அது வெளில சொல்றது இருக்கட்டும். தனியா எனக்கு இங்க தனியா ஏதாவது குடுங்க. நான் வந்து நோட் பண்ணிட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அ. என்ன சொல்ல போறீங்க? அதுக்கு நான் என்ன சொல்றது? பட்டாசு லிஸ்ட் நீங்க வீடியோல பார்க்கறது தாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. பேக்கிரவுண்ட்ல ஏதோ ஒண்ணு ஓடுதுங்கிறாங்க. அது அந்த கான்ஸ்பிரசி தியரி உங்க சேனல் சுத்தியே ஓடுது. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? நீங்க வினோத் டீம் தான் கான்டாக்ட் பண்ணணும். நீங்க வீடியோஸ்ல பார்க்குற ஸ்டாக்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் இருக்கிறது. ஓகேங்களா? பட் அத தாண்டி ஸ்டாக்ஸ் இருக்குன்னா இருக்கு. ஸ்மால் கேப், மிட் கேப். இருக்கு. ஓகேங்களா? லார்ஜ் கேப்ஸ் வந்து மேக்ஸிமம் அதுவும் இருக்கு. ம். ஓகேங்களா? நீங்க வீடியோல டிஸ்க்ளோஸ் பண்ணாததும் வந்து நெறைய இருக்கு. ஸ்டாக்ஸ் இல்லாமலாம் இல்ல. அதுக்கு தனியா டீம் வந்து ரிசர்ச் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து இப்ப நீங்க க்ரோ அப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் பிரைஸ்ன்னு ஒண்ணு வச்சு குடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 300 ஒரு ஸ்டாக் இருக்குன்னா 380 வரைக்கும் போகும் அப்படின்ற டார்கெட் பிரைஸ் வச்சு குடுப்பாங்க. அந்த டார்கெட் பிரைஸ் வந்துச்சுன்னா செல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? பார்த்திருப்பீங்க. கரெக்ட். ஸோ அதே மாரி அவங்க கிட்டயே வந்து இருக்கு. ஸோ அதுக்குன்னு தனியா டீம் வந்து இருக்காங்க. ம். ஸோ அவங்க கிட்ட போனீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்லாம் வந்து இருக்கு. ஓகே. நான் ஷார்ட் டெர்ம்ல இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாரி லாங் டெர்ம்க்கு அந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து நீங்க உங்களோட பெர்சனலா ஒரு அட்வைசர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு நீங்க இந்த வரைக்கும் கிளிபா ஸ்டாக்ஸ் கூட உங்களுக்கு வந்து சஜெஸ்ட் பண்ணலாம். அது உங்களோட ஏர்னிங்ஸ் கெப்பாசிட்டி அந்த உங்களோட இது பொறுத்து நான் பார்த்துருக்கேன். நான் இதுல பார்த்தேன்னா, எனக்கு ஆக்சுவலா ஐ திங்க் அவர் வந்து நீங்க சொல்ற மாரி ஆனந்த் சாரோட அந்த பர்சனல் சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர். என்னோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் ஆனந்த் சாரோட அந்த இதுல இருப்பாரு போல இருக்கு. ம். அதுக்கு முன்னாடி நான் பெருசா காவேரி சீட் கம்பெனி பத்தி ஆனந்த் சார் பேசினாரு. அதுக்கப்புறமா தான் பேச ஆரம்பிச்சேன். அவர் வந்துட்டு இந்த கம்பெனி எனக்கு அனலைஸ் பண்ண எனக்கு அந்த ஒரு கம்பெனி பத்தி அது வரைக்கும் தெரியாது. இந்த கம்பெனி அனலைஸ் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னாங்க. நான் எடுத்து பார்க்கிறேன் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனந்த் சார் கன்சிடர் பண்ணுன்னு சொன்னாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இது போல எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நான் ஒரு விஷயம் வேற நோட் பண்ணேன். அது வந்து ஒரு சீசனல் ஸ்டாக் மாதிரி இருந்துச்சு. ரேண்டமா எடுத்து பார்க்கும்போது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த டைம்ல மட்டும் ஸ்டாக் பிரைஸோட அந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பெருசா இருந்துச்சு. ரொம்ப பெருசா இருக்கே சரி ஓகே. நான் அதுக்கு முன்னாடி பெருசா சார்ட்லாம் பார்க்க மாட்டேன். சார்ட்ஸ்ல பார்த்தா அந்த டைம்ல சார்ட் பிரைஸும் மேல போயிருந்துச்சு. சீசனல் ப்ராப்ளம். அது ஒண்ணு தான் நான் ப்ராப்ளமாவே பார்த்தேன். மத்தபடிக்கு எனக்கு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நான் ஒரு வீடியோ எடுத்து ரெடி பண்ணிட்டேன். ஆனா நான் என்ன பண்ணேன், அப்பதான் எனக்கு கரெக்ட்டா சேனல் வந்து ஜாயின் பட்டன் கிடைச்சது. சரி நம்ம சும்மா போடுவோமேன்ட்டு ஜாயின் பட்டன்ல அதாவது இன்சைடர் நிட்ஸ்ன்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் மட்டும் நான் போட்டேன். ஃபுல் அனலைசிஸ் பண்ணி போட்டேன். நான் கேட்டிருந்தவர் வந்து அத போட்டு தேங்க்ஸ் பிரதர் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு அப்டின்னாரு. எனக்கு அவர் கன்சிடர் பண்ண சொன்னாருன்னு தெரியவே தெரியாது. இதே மாரி இன்னொன்னு நடந்துச்சு ஸ்பண்டானா ஸ்பூர்த்தி. ஐ திங்க் இது ரொம்ப ஸ்பண்டானா ஸ்பூர்த்தி பழைய வீடியோ சொல்லியிருக்காரு போல. நான் அந்த வீடியோ பார்த்ததே இல்ல. இதே தான் கமெண்ட் பண்ணாங்க. ஸ்பண்டானா ஸ்பூர்த்தி பண்ணி பாருங்கன்ட்டு. நான் அது பார்க்கும்போது எல்லாமே பார்க்குறேன். ஏன் கீழ விழுந்ததுன்னு தான் தெரியல. அது மைக்ரோ ஃபைனான்ஸ்ங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. ஆனா அந்த டைம்ல இண்டஸ்ட்ரி கீழ விழுந்திருக்கு. அது ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. மத்தபடிக்கு எல்லாமே சேமா தான் இருக்கு. நான் நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோவுமே போட்டேன். அப்புறம் தான் தெரியுது ஆனந்த் சார் வந்து கன்சிடர் பண்ணுன்னு சொல்லியிருக்காருன்ட்டு. அவர் வீடியோல அப்புறமா சொல்றாரு. இந்த மாரி நான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்ப 1300 இறங்கிடுச்சுன்னு சொல்றியே அப்படிங்கும்போது, ஓ! இவர் கன்சிடர் பண்ணுன்னு சொன்னதுதான். அப்ப எனக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாரி உள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லி கமெண்ட் பண்ணி என்ன அனலைஸ் பண்ணி போடு அப்படின்னாங்க. நான் அனலைஸ் பண்ணி போட்டேன். அண்ட் எனக்கு அதுல என்ன சந்தோஷமா இருந்துச்சுன்னா, அது எனக்கு தெரியவே தெரியாது. அவர் கன்சிடர் பண்ண சொன்ன ஸ்டாக்ன்ட்டு. ஆனா அனலைஸ் பண்ணி நல்ல கம்பெனின்னு சொல்றேன். அது அவரு கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காருங்கிறது எனக்கு அப்புறம் தெரிய வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. கத்துக்கிட்டதே வினோத் சாரோட வீடியோஸ், ஆனந்த் சார் வீடியோஸ் பார்த்து தான். அதுலேருந்து நான் கத்துக்கிட்டதே எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் சொன்ன மாரி நீங்க வினோத் சாரோட, ஆனந்த் சாரோட அந்த டீம்ல வேணா போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு, இந்த வீடியோல எங்க கூட இணைஞ்சு நெறைய வேல்யூபிள் இன்சைட்ஸ் குடுத்தீங்க. உங்களுடைய ஃபைனல் பாயிண்ட்ஸ் வேற என்னலாம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்லுவீங்க? சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதான் நீங்க சேனல்ல பார்க்குறீங்க, க்ரோ ஆவறீங்க. எல்லாருமே வந்து தனியா படிங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க உங்க சேனல்ல பார்க்குறாங்கன்னா, உங்க சேனல்லேருந்து அந்த லேர்னிங் வந்து எடுத்துக்கிட்டோம். என்னென்னலாம் நீங்க எப்படி லேர்ன் பண்றீங்க அந்த விஷயத்த எடுத்துக்கிட்டோம். இல்ல வேற எதனா சேனல்ஸ் பார்க்குறாங்க, ஃபினான்ஸ் சேனல்ஸ் எல்லா சேனல்லயும் வந்து பாருங்க. லேர்னிங்ஸ் வந்து எடுத்துக்கங்க. நம்ம ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு ஓகேங்களா? நம்ம ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு இப்போ ஷேர் மார்க்கெட் ஒரு கரியரா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆமா. ஓகேங்களா? அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு இப்ப நீங்க இருக்கிற ரோல் மாரி வச்சுக்கங்க. இவர் வந்து பிசினஸ் அனலிஸ்ட் தானே சொன்னீங்க. அந்த பிசினஸ் அனலிஸ்ட் மாரியோ இல்ல அப்படின்னா நெறைய வந்து இருக்குங்க. அந்த நேம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இப்போ நீங்க இந்த மாரி இந்த பிசினஸ் அனலிஸ்ட்டோ இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டெயின் பண்ற மாரி இருக்கும். இந்த மாரியான விஷயங்கள்லாம் நீ வந்து போலாம். ஏஐ யூஸ் பண்ணி என்ன மாரி கரியர் ரோல் இருக்கோ அத வந்து போலாம். சரி அவரு திடீர்னு ரேண்டமா பிசினஸ் அனலிஸ்ட்னு சொல்றாருன்னு வச்சுக்காதீங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது, நான் என் ஆபீஸ்ல என்னோட ரோல் அது. அவ்வளவுதான். அதுதான் பிசினஸ் அனலிஸ்ட். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வீடியோல சொன்னதே இல்ல. நான் என்ன ஆபீஸ்ல எந்த ரோல். இப்ப ரீசென்ட்டா என்ன ரோல்னு. என் ரோல் தான் டிஸ்க்ளோஸ் பண்ணலாமா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி ஓகே. அதுதான் அந்த மாரியான ஒரு ரோல்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஃபினான்ஸ் ஆப்ஷன் உள்ள வரலாம். இல்ல நீங்க வந்து இந்த மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இருக்காங்க. மார்க்கெட்டிங் உள்ள வந்து போலாம். மெயினா இல்ல நான் வந்து ஷேர் மார்க்கெட் தான். ஃபினான்ஸ தாண்டி நான் வந்து இந்த பேசிக் ஃபினான்ஸ் விட்டுருங்க. இல்ல நான் ஷேர் மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்லி நீங்க வரீங்க. அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு கரியர் இருக்கானா இருக்கு. என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து முடிச்சு கிளியர் பண்ணிட்டு ஈக்விட்டி டீலராவோ இல்ல அப்படின்னா ரிசர்ச் அனலிஸ்டாவோ நீங்க எது வேணுமோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈக்விட்டி டீலரா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஷேர்ஸ் வந்து நீங்க வந்து மாத்தி எடுத்துக்கலாம். ஒரு புரோக்கரா நீங்க வந்து ஆக்ட் ஆவீங்க.
இல்லை நான் வந்து ஒரு அட்வைசராக தான் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க, ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். இது இங்கே வந்து செபியில் இங்கே என்ஐஎஸ்எம் எக்ஸாமில் நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஸ்பெஷலைஸ்டான கேட்டகரியில் போக போகிறீங்கன்றத பார்த்துக்கங்க. பார்த்துட்டு நீங்கள் செபி படிச்சுட்டு போகலாம். ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து போக போகிறீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா போகலாமான்னு கேட்குறோம், கண்டிப்பாக போகலாம். பட் ஆனால் ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்கும். கரியர் ஸ்டார்டிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். பட் ஆனால் இன்னொரு டேட்டாவும் சொல்கிறேன், 1000-1500 பேர் சம்திங், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, இந்தியாவில் மொத்தமாக இருக்கிறதே அவ்வளோதான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர். அவ்வளோ பெரிய இந்தியாவில் வெறும் 1000 சில்லறை தான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் பில்லியனுக்கு 1400 தான் இருக்காங்க செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ். அண்ட் தென் அந்த செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அவங்க ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸை விட கம்மியாக தான் ஏர்ன் பண்றாங்க. அது ஒரு மாதிரி ரியாலிட்டியில வந்து வருது. ஸோ நீங்க தான் மணி மேக் பண்றதுக்காக வரீங்க அப்படின்னா நீங்க தான் இப்போ டிசைட் வந்து நீங்க பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஆடியன்ஸ்க்கும் வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து மணி மேக் பண்றதுக்காக நான் ஃபினான்ஷியல் உள்ள வரீங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸஸ் ஏர்ன் பண்றதை விட இங்க வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் கம்மியாக தான் ஏர்ன் பண்றாங்க. பட் ஆனால் செபி ரெஜிஸ்டர் கிட்ட அதுக்கான ப்ரூஃப் வந்து இருக்கு. ஸோ அண்ட் தென் அவங்களுக்கான சர்டிஃபைடாக இருக்கு. ஸோ அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் தென் அவங்களோட சேலரி ரேஞ்சுமே மேக்ஸிமம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு ஒரு லேக் மேலே தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? செபி ரெஜிஸ்டர்டாக மாறும்போது. பட் ஆனால் நீங்கள் என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேட் வந்து மட்டும் வாங்கிட்டு ஒரு 3 years 5 years ஒன்ஸ் வந்து அதை ரினியூவல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் மட்டுமா நீங்கள் வாங்கி வச்சுட்டு பண்ணுறீங்கன்னா அது ப்ராப்பராக வந்து நீங்கள் செபி உள்ள வரீங்க அப்படின்னும் போது அது மேக்ஸிமம் ஏர்னிங் கெப்பாசிட்டியாக வந்து இருக்காது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து செபி ரெஜிஸ்டர்டாக அதுக்காக அந்த ஒரு படிப்பு வந்து நீங்கள் படிச்சு அதுக்கான நீங்கள் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் தலைகீழ தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட் தான் குதிப்பீங்கன்னா இவர் சொல்ற மாதிரி என்ஐஎஸ்எம் செபி இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு போகலாம். இல்லை இப்போ வந்து உங்கள் ஸ்டேஜில் இப்போ எனக்கு தெரியல உங்கள் ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரியான கேட்டகரியில் இருக்கான்ட்டு. என் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலியில் இருக்கவங்களும் இருக்காங்க, அண்ட் தென் வந்து நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸும் வந்து இருக்காங்க, அண்ட் தென் அதான் யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க, ஃபேமிலி மேனாகவும் இருக்காங்க, அண்ட் தென் விமன் அதிகமாக வந்திருக்காங்க. ஸோ இப்படி நம்ம வரும்போது இப்போ இவங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும், ஓகே இந்த செபி ரெஜிஸ்டர்லாம் வர முடியாது, பட் ஆனால் காசு அதிகமாக நான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து போடணும். நீங்க சொன்ன மாதிரி தான் பாண்ட் மார்க்கெட்டில் போகணும்னா என்கிட்ட 50,000 வந்து இருக்கணும். நீங்க யூஎஸ் மார்க்கெட் வந்து சொன்னீங்க 50,000 இருந்தால் தான் அதில் போகணும், ஜப்பான் மார்க்கெட் போகணுன்ட்டு. ஸோ அதே ஷேர் சொன்னது தான். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு நான் ஜென்ரேட் பண்ண என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும். ஸோ அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சேர்த்து வச்சு தான் போடணும். அது உண்மைதான், நீங்க சேர்த்து வச்சுட்டு தான் போடணும். அதுக்கு நீங்க சேர்த்து மட்டும் வச்சா பார்த்தாது, ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ அதுக்கு ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி, அதை தான் நீங்க பார்த்தாகணும். ஸோ பிரைமரி சோர்ஸை வந்து டெவலப் பண்ணுங்க, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். ஸோ அதை நம்ம பண்ணிட்டு போகணும். செகண்டரி சோர்ஸாக வந்து என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, நானும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து யூடியூப் சேனல் தான் இப்போ எல்லாருக்கும் ஈஸியான வேவானா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது தான் வந்து இருக்கு. ஸோ அதே நீங்களும் பண்ணுறதா தான் பண்ணலாம். இல்லை உங்களோட கரியரில் தனியாக செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து மேக் பண்ண முடியும். நீங்கள் என்ன கரியரில் இருக்கீங்களோ அதை உங்களால் ஃப்ரீலான்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணி அப்படி வந்தால் தான் உண்டு. ஸோ தென் இன்னும் உங்களோட ஒரே இன்கம் வச்சு மட்டும் நம்பி இருந்தோம்னா அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த அளவுக்கு நம்ம பில்கம் வந்து ரெடி பண்ண முடியாது. அண்ட் பை த வே இது ஒரு பாயிண்ட் நான் லாஸ்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன். நான் ஒரு வீடியோ ஆக்சுவலாக போட்டிருந்தேன், புஸ்ஸா போன பட்டாஸ் லிஸ்ட் அப்படின்னு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ நாள் நீங்கள் ஆனந்த் சீனிவாசன் வச்சு வீடியோ போட்டிருக்க, புஸ்ஸா போன பட்டாஸ் லிஸ்ட். அந்த வீடியோவை பார்த்தாங்களான்னு தெரியல, அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷனை புஸ்ஸா போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்கப்பா, அது பத்திக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ அது சொல்லியிருந்தாங்க, ஏன் அந்த தம்ப்நெயில்ல நான் அப்படி வச்சிருக்கேன், அப்போதாங்க நீங்கள் கிளிக் பண்ணுவீங்கன்ட்டு. பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது ஏன் மேலே போகலை அப்படின்னு ஆனந்த் சார் வந்து ஒரு 10 வீடியோவில் சொன்னதை ஒரு கோரவையாக சேர்த்து வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அது ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொன்னேன். ஒரு 5-6 கமெண்ட் பார்த்தேன், ஸோ அவங்களுக்காக சொன்னேன். ஸோ அதுலேயுமே நான் கற்றுக்கிட்டதே அவங்ககிட்ட இருந்ததுனால அவங்க சொல்லிக் கொடுக்குற வகையில் தான் நான் கற்றுக்கிட்டு அதுதான் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஐடியா தான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஜஸ்ட் ஒரு பாயிண்டாக சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் தம்ப்நெயில்ல வந்து பார்த்துருப்பீங்க, டமால் டுமில் பட்டாஸ் லிஸ்ட்லாம், அந்த ஐடியா வேலை பண்ணி தான் நான் தான். நீங்கள் தானே ப்ரோ? நான் வேணும்னே தான் அதெல்லாம் வச்சு விட்டேன். சரி ஆமா, நான் லாஸ்ட்ல இவர் போனதுக்கு அப்புறமா பேக்ரவுண்ட் என்ன பேசுறேன்னு ஏதாவது கேட்டீங்கன்னா என் சேனல் எப்படி வளர்க்குறோம்னு தான் அவர்கிட்ட கேட்டு கற்றுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்க என்னடா கலாய்க்குது, நாங்களே எங்களை கலாய்ச்சிக்கிறோம், அதனால தான் நாங்கள் போட்டோம் டமால் டுமால் பட்டாஸ் லிஸ்ட் அப்படின்னு நாங்களே வந்து போட்டோம். டமால் என்ன வெடித்தது பட்டாஸ் லிஸ்ட்னும் போட்டோம். ஸோ ஓகே கலாய்க்கிறீங்க, ஆமா விழுந்துச்சு, நாங்களும் ஒத்துக்கிறோம். ஏன் விழுந்துச்சு சொல்லிட்டோம்ல, ஏன் விழுந்துச்சுன்ற ஐடியா இருக்கு. இதுவே ஒரு ஷேர் வந்து நீங்க வேற ஏதோ ஷேர் வாங்கிட்டீங்க, அது ஏன் விழுந்துச்சு நம்ம சொல்றானா, மற்றவங்க சொல்லலை, சரி ஓகே இதனால தான் விழுந்துச்சு. அந்த இன்னொரு விஷயமும் ஷேர் வந்து அட்டன் பண்ணுவார். உங்களுக்கு தைரியம் இருந்தால் இருங்க, இல்லை அப்படின்னா வேற ஷேர்ஸ் வந்து பாருங்க. எல்லாத்தையுமே சொல்லுவார், எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும், உங்களோட இஷ்டம் தான் அது. பட் ஆனால் அந்த பட்டாசு விழுமானா எல்லா ஷேர் மாதிரியுமே எல்லாமே வந்து விழும். ஷேர்ஸ்ன்றது ஏறதுக்காக மட்டும் இல்லை, இறங்கிறதுக்கும் தான் இருக்கு. அண்ட் தென் நீங்க எல்லா ஷேருமே ஏறணுன்ற அவசியமும் வந்து கிடையாது. இப்போ நீங்க என்ன ஷேர் வாங்கினாலும் சரி, அது இப்போ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க நேற்று ஷேர் மார்க்கெட்ல வந்தீங்க, ஓகேங்களா? நேற்று ஷேர் மார்க்கெட்ல வந்தீங்க, நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றீங்க. நீங்க வாங்குற ஸ்டாக் வந்து மல்டி பேக்கராகவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ மல்டி பேக்கராகவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம்.
ஸோ இந்த மல்டிபேக்கராக ஆகும்போது நீங்கள் ஒரு 20 ஸ்டாக் வாங்குறீங்க, 20 ஸ்டாக்குமே மல்டிபேக்கர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஓகேங்களா, அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த டேட்டா வச்சுட்டு ஓகே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மல்டிபேக்கர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்தையும் எடுத்துட்டீங்க. நீங்க பணக்காரன் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு என்ன பண்றீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் இந்த மாதிரி மல்டிபேக்கர் ஒரு பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு கரெக்டான ஒரு அட்வைசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்றீங்க. அடுத்த 5 வருஷம் அப்படி நடக்குமா? டவுட் தான். டவுட் தான். ஸோ நீங்க அவ்வளோ உங்களுக்கு டைம் அண்ட் லக்கும் வந்து இங்க ஆட் ஆன் ஆகும். தென் அந்த டைம்ல அந்த மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. அண்ட் தென் இன்னொரு விஷயத்தை நான் எப்பயுமே ஆட் ஆன் பண்ணுவேன். ஆக்சுவல் பிசினஸ்க்கும் மார்க்கெட் ரிட்டர்ன் தரதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது சம்மந்தப்படுத்துற அது எது சம்மந்தமா இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து ஜெயிக்கும். இல்ல சைக்காலஜி உள்ள இல்ல. இப்போ வந்து ஆக்சுவல் மார்க்கெட் ரிட்டர்ன் என்ன, அதுவும் ஆக்சுவல் பிசினஸ் ரிட்டர்னும் கரெக்டா மேட்ச் ஆகுதா? அது மேட்ச் ஆகிறது தான் நம்ம லிஸ்ட்ல வந்து இருக்கும். மேட்ச் ஆகாது நம்ம லிஸ்ட்லயே இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன். காட்ஃப்ரே பிலிப்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு தெரியுமா காட்ஃப்ரே பிலிப்ஸ்? சோ சிகரெட் கம்பெனி. ஒன்லி காம்படிட்டர். ஒன்லி இல்ல, இன்னொருத்தங்க இருக்காங்க. விஎஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு இருக்காங்க. பட் ஆனா சின்னவங்க. காட்ஃப்ரே பிலிப்ஸ் கூட ஓரளவுக்கு எங்க 70-80% மார்க்கெட் ஷேர் எங்க இருக்கு, இவங்களுக்கு எங்கங்க இருக்கு. ஓரளவுக்கு நிக்கக்கூடிய ஓரளவுக்கு அந்த கம்பெனியோட ஆக்சுவல் அந்த ஷேர் மார்க்கெட் ரிட்டர்னுக்கும் பிசினஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்காது. அதாவது இப்போ 1000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்றாங்கன்னா 10% ஷேர் ஏறுதுன்னு வச்சுக்கலாம். 200 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்றாங்கன்னா 20% ஷேர் மார்க்கெட் ஏறுதுன்னு கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். 200 கோடி ரூபாய் மைனஸ் பண்ணா 20% ஷேர் ஏறுமா? ப்ராஃபிட் ஏறக்கூடாது. இதுதான் ஓலால நடக்கும். இதுதான் அடுத்த ஸ்டாக்ல நடக்கும். இதுதான் காட்ஃப்ரே பிலிப்ஸ்லயும் நடக்கும். அதர் ஸ்டாக்ஸ் எல்லாத்துலயும் நடக்கும். நம்மளோட ஷேர்ஸா நீங்க வரும்போது நல்ல நியூஸ் வந்தா அந்த மாதிரி ரியாக்ட் ஆகும்னா ஆகாது. அது ரேரான கேசஸ்ல வந்து நடக்கும். பட் ஆனா ஆக்சுவல் பிசினஸ்க்கும் ஆக்சுவல் மார்க்கெட் ரிட்டர்னுக்கும் மேட்ச் ஆகிறதா இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ இந்த வீடியோல அவருடைய வேல்யூஸ், உங்களுடைய வேல்யூஸ் நிறைய உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. ஸோ வீடியோக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர்.